வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன். குழந்தைகளுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அதை நாம இவ்வளவு நாளா அந்த அவேர்னஸ் இல்லாம அல்லது அவேர்னஸ் இருந்தும் அதை சரியா பண்ணாம வேற மாதிரி நாம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நேற்று ஒரு லேர்னிங் வந்தது. அந்த லேர்னிங்க்கு பிறகு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ற ஒரு ஏரியா நல்லா வித்தியாசமா இனிமே மாறிடும் நான் நம்புறேன். நேற்று நாம பேசினதுல அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கு கீழே சப் கிளாசிபிகேஷன்லாம் இருந்தது இல்லையா? அந்த பாயிண்ட் இங்க யாராவது போட முடியுமா? யாராவது வச்சிருக்கீங்களா? நேற்று பேசினது 1, 2, 3 அப்படிலாம் போட்டோம் இல்லையா? அந்த 1 அதை போட முடியுமா இங்க? இதுக்கு அடுத்து இன்னைக்கு நாம புதுசா கத்துக்க போறதுக்கு அது ரெலவெண்டா இருக்கிறதுனால அதை கேட்கிறேன். நானே அதை எடுத்து வச்சிருந்து உங்களுக்கு போட்டுடலாம், இருந்தாலும் உங்கள்ட்ட இருந்து அது வரணும்ன்றதுக்காக வெயிட் பண்றேன். எஸ், நிரஞ்சனா மணிகண்டன், தேங்க்யூ சோ மச். இப்போ எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ், அதுல பர்த்டேஸ், ஃபெஸ்டிவல்ஸ், குட் திங்ஸ் அட் ஸ்கூல், எஜுகேஷன், ஸ்கில்ஸ் அப்படின்னு 4 விஷயம் இருக்கு இல்லையா? இந்த 4 விஷயத்துல இன்னைக்கு ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்க்க போறோம். நேத்து என்ன பார்த்தோம்? பர்த்டேஸ் பார்த்தோம். அந்த சாம்பிளை வச்சே நிறைய நீங்க பண்ண முடியும், நிறைய நீங்க ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு அதுலயே அந்த 4 சப் கேட்டகரியில ஒரு கேட்டகரி, தட் இஸ் ஸ்கில்ஸ், அதை கையில் எடுக்கிறோம். ஸோ ஸ்கில்ஸை நாம என்னவா கொண்டு போகணும் அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு கிளாசிபிகேஷன். நேற்று பர்த்டே அப்படின்றத எடுத்து பர்த்டேவுக்கு கீழே எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்றத சொன்னோம். அது மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. அதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படின்றதுல பர்த்டேன்றது நேத்து யதார்த்தமா அமைஞ்சிருச்சு, நித்திலனோட பர்த்டே. ஸோ இப்போ ஸ்கில்லுக்கு எப்படி பர்த்டே கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு சாம்பிள் நான் ஒன்று சொல்ல போறேன். இந்த ஸ்கில்லுக்கு பர்த்டே கொடுக்கறது அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? முதல்ல நேத்து எப்படியெல்லாம் ஒரு வருஷத்துல ஒரு குழந்தைய பார்க்கலாம், இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அந்த குழந்தைக்கு, இதுல நாம ஃபீட்பேக் கொடுக்கலாம்னு பார்த்தோம். அதுக்கு தான் நேத்து நேச்சுரலா பர்த்டேவும் அமைஞ்சதுனால அந்த பர்த்டேவுக்கு உண்டான ஃபீட்பேக்கை நேத்து லைவாவே கொடுத்தோம். இன்னைக்கு இவ்வளவு நேற்று சொன்ன இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு நடக்கும் அப்படின்றதுல ஒண்ணு ஸ்கில்ஸ். ஸோ அந்த ஸ்கில்ல இன்னைக்கு கையில் எடுக்க போறோம். ஸோ நிரஞ்சனா மணிகண்டன், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். யூ புட் அ டாபிக் ஸ்கில்ஸ். ஸோ இன்னைக்கு டாபிக் ஸ்கில் அப்படின்னு மாத்துங்களேன். யூ புட் அ டாபிக் ஸ்கில்னு மாத்துங்க. யா, டாபிக் ஸ்கில் அப்படின்னு மாத்துங்க. ஸ்கில். ஸ்கில்ஸ் அப்படின்னு யாராவது? நிரஞ்சனா மணிகண்டன். ஸோ த டாபிக் ஃபார் ஸ்கில்ஸ் பார்த்ததும் நம்ம என்னமோ பண்ண போறோம். ஸோ ஸ்கில்ஸ், எஸ். இப்போ திங்கர் குமார் நீங்க போட்டீங்க, இன்னும் மற்றவங்களும் போடுவீங்க. ஓகே, இந்த ஸ்கில் பார்த்துட்டோம். ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஸ்கில்ல பார்க்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஸ்கில்ல நாம பார்க்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஸ்கில்ல நம்ம பார்த்துட்டா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் ஃபீட்பேக்ல. த்ரூ ஃபீட்பேக் வாட் we are supposed to do. We have identified a skill in a kid. ஒரு குழந்தை எக்ஸலண்டா பெயிண்டிங் பண்ணுது. ஒரு குழந்தை எக்ஸலண்டா தமிழ்ல பேசுது. ஒரு குழந்தை தன்னுடைய எழுத்துக்கள் மூலியமா இந்த உலகத்தை வசப்படுத்துது. இன்னொரு குழந்தை தங்களுடைய பேச்சு மூலியமா வசப்படுத்துது. எல்லாமே ஸ்கில்ஸ். ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸ், குழந்தை அதனுடைய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயத்துல அது பெரிய லெவல்ல, நேஷனல் லெவல்ல அச்சீவ் பண்ணுது. அப்புறம் ஒரு குழந்தை நமக்கு தெரிஞ்ச குழந்தை ஸ்ரேயா குமார் பாம்பு பிடிக்குது. அதாவது பாம்பு பிடிக்கிறது ஒரு ஸ்கில். அது பாம்பு பிடிக்கிறத ரொம்ப அழகா நம்ம எல்லாம் பாம்பு பார்த்தா பயந்து ஓடுவோம். ஆனா அந்த ஸ்ரேயா குமார்ன்ற சைல்டு போனா பாம்பை பிடிச்சிட்டு வரும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. குழந்தைகளுக்கு பர்டிகுலரா எக்கச்சக்கமான ஸ்கில்ஸை ஆரம்ப காலத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்கில்ல பார்த்தா 2 விஷயம் தான் நம்ம பண்ணுவோம். அந்த ஸ்கில் நமக்கு தேவையான ஸ்கில்னா டீச்சிங் பண்றது, கரெக்ட். அந்த ஸ்கில் நமக்கு தேவையான ஸ்கில் அப்படின்னு வைங்களேன்.
உடனே வந்து நம்ம நல்லா பேசுவோம், நல்லா ஆஹா ஓஹோன்னு பேசுவோம். இப்போ வந்து நம்ம வந்து 12th வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைச்சு குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்போம். குழந்தை நல்லா பாடும், எக்ஸலண்டா பாடும். அந்த பாடுறத பார்த்தா நமக்கு பிடிக்காது. ஏன் சொல்லுங்க? நம்மளோட நோக்கம் வந்து 12th நிறைய மார்க் எடுக்கிறது. நம்மோட நோக்கம் வந்து 12th நிறைய மார்க் எடுக்கிறது. ஆனா குழந்தை வந்து வேற பக்கம் டைவர்ஷன் ஆகுதே அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கில்ல வந்து டைவர்ஷன் சொல்ற ஒரே ஜெனரேஷன் நாம தான். ஸ்கில்ல வந்து டைவர்ஷன் சொல்ற ஒரே ஜெனரேஷன் நாம தான். படிப்புக்கும் ஸ்கில்லுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா டைம் போயிடுதே சார். டைம் இப்போ அவன் கிரிக்கெட் வந்து நல்லா விளையாடுறான், அப்ப கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் போயிடுதே அப்படின்னா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அங்கதான் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு டூல் நம்ம கிட்ட இருக்கு. அந்த டூலை வந்து நாம சரியா யூட்டிலைஸ் பண்றது இல்லை. இன்னையில இருந்து அந்த டூலை வித்தியாசமா யூஸ் பண்ணும்போது படிப்பு படிப்பா இருக்கும், இந்த ஸ்கில் வந்து அடுத்த லெவலுக்கான ஸ்கில்லா வந்து உயரும். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம ஃப்ரண்ட்ல கையில எடுத்து பார்க்க போகிறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஒரு பையன் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு திடீர்னு வந்து பியானோ வாசிக்கிறதுல வந்து அவனுக்கு இன்வால்மெண்ட் கூடிடுது. அதனால வந்து படிப்புல அட்டென்ஷன் கொஞ்சம் குறையுது. பியானோல ரொம்ப ஆர்வமா இருக்கான். இது நேச்சுரல், திஸ் இஸ் நேச்சுரல் இல்லையா? இது முதல்ல அந்த ஆர்வம் இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா முதல்ல அந்த ஆர்வம் அப்படி வேகமா போகும், நல்ல வேகமா போகும். அப்புறம் ஒரு பேலன்ஸ் ஆகும். அப்புறம் அந்த பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது எப்பவுமே அது ஒரே பார்வையில தான் போகும். அதுல வந்து எந்த விதமான ஒரு கூடுதல் குறைச்சு அப்படிலாம் வராது. அந்த ஸ்கில் அப்படியே கத்துக்கிட்டே போறது நடந்துட்டே இருக்கும். இப்ப இந்த ஆரம்பத்துல இப்படி ஸ்பைக்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கில் நமக்கு டக்குன்னு பிடிச்சதும் மேல சரன்னு ஏறும். அப்பதான் இந்த எஜுகேஷன் பத்திய அட்டென்ஷன் வந்து குறையும். அப்புறம் அது அந்த பேலன்ஸுக்கு வந்ததுக்கு பிற்பாடு அந்த எஜுகேஷன் பத்திய அட்டென்ஷன் வந்து மிஸ் ஆகாது. அது வந்து கரெக்டா அது பாட்டுக்கு அது போகும், இது பாட்டுக்கு இது போகும். அவனுக்கு தெரியும் சாயந்தரம்னா போய் கிரிக்கெட் விளையாடணும், பகல்லன்னா படிக்கணும். இது ரெண்டும் நடந்துட்டே இருக்கும் பேரலா. ஆனா இந்த இடத்துல அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கான அல்லது ஒரு ஸ்கில்லுக்கான, பெயிண்டிங்கான, பியானோ கத்துக்கிறதுக்கான, நல்லா பேசக்கூடிய ஸ்பீச்சுக்கான அல்லது பிற மொழிகள் கத்துக்கிறதுக்கான திறமைகள்னு இருக்குல்ல, இந்த திறமைகளுக்கு நாம என்ன ஃபீட்பேக் கொடுக்குறோம் அப்படின்றத வச்சுதான் எக்ஸிஸ்டிங் எஜுகேஷன் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது நடக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸிஸ்டிங் எஜுகேஷன் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் அப்பதான் நடக்கும். இப்ப நான் ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்கில்ல வந்து ஷட் பண்ண முயற்சி பண்ணுவீங்க, அதை க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா எஜுகேஷனை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்ட்டு ஸ்கில்ல வந்து கட் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. ஆனா ஸ்கில் வந்து ரேப்பிடா வளரும். நீங்க கட் பண்ணீங்கன்னா ரேப்பிடா, நீங்க விளையாட போகாதுன்னு அவன் விளையாட போவான். பியானோ வாசிக்கிறது அப்புறம் பார்க்கலாம், முதல்ல படின்னா படிப்பு மேல எரிச்சல் வரும், பியானோ வாசிக்கிறது தான் பிடிக்கும். பெயிண்டிங் வந்து சும்மா எப்ப பார்த்தாலும் வரைஞ்சிக்கிட்டே இருந்தா இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வருவோம். அங்க அந்த பெயிண்டிங் மேல ஆர்வம் அதிகமாகும். எதை நாம வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்றோமோ அது வந்து பிடிக்காம போகும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துலதான் ஒரு ஸ்கில்ல பார்த்துட்டா அந்த ஸ்கில்லுக்கு என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்றத நாம சரியா பண்ணிட்டோம்னா ஸ்டடீஸ் பாதிக்காது, ஸ்கில்லும் வளரும். அதை நோக்கிதான் இன்னைக்கு நாம போக போறோம். ஆர் வி ரெடி? ஆர் வி ரெடி டு லிசன் டு ஹவு டு கிவ் ஃபீட்பேக் டு அ ஸ்கில் அப்படின்றதுக்கு நீங்க ரெடியா? ரெடினா எஸ்ன்னு போடுங்க. இதுவரை பேசினதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் அந்த கொஸ்டினை டைப். இங்க நிரஞ்சனா மணிகண்டன் நீங்க டைப் பண்றீங்களா? திங்கர் குமார் நீங்களும் டைப் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் ஒன் என்னன்னா ஸ்கில் இஸ் present tense. ஸ்கில் எப்பவுமே present tenseல தான் இருக்கு. Can you write the point number 1? Skill is in present tense. Skill எப்பவுமே present tenseல இருக்கு. அதை எழுதுங்களேன்.
skill is in present tense. Point number 1, skill is in present tense. Skill வந்து past tenseல இருக்காது. நீங்க கவனிக்கும் போது skill present tenseல இருக்கும். ஏற்கனவே அது இருந்திருக்கும், நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க கவனிக்கிறப்பதான் அது ஸ்கில்லா மாறும். ஏன்னா அதுவரை அந்த குழந்தைக்கு தெரியாது, அது ஏதோ பண்ணிட்டு இருக்கும். நீங்க அதை கவனிக்கும் பொழுதுதான் அந்த ஸ்கில் வந்து பிரசன்ட் டென்ஸா இப்ப இருக்கிற ஸ்கில்லா நீங்க கவனிப்பீங்க. ரொம்ப நாளா கிறுக்கிட்டு இருப்பா, எனக்கு தெரியாது, இப்பதான் பார்த்தேன் நல்லா வரையறான்னு தோணுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். ரொம்ப நாளா ஏதாவது டப்பா வச்சு ஏதோ இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பான், இப்பதான் எனக்கு தெரியுது அவன் மியூசிக்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. ஸோ ஸ்கில் அப்படின்றது வந்து பிரசன்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்கில் ஆல்வேஸ் இட் இஸ் இன் பிரசன்ட் டென்ஸ். ஸோ ஃபைன். இப்போ உங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்கில்ல, பிரசன்ட் டென்ஸ்ல இப்போ இங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்கில்ல எந்த டென்ஸை நோக்கி நீங்க நகர்த்தணும்? பாஸ்டா ஃபியூச்சரா? டைப் பண்ணுங்க ஆன்சரை. ஸ்கில்ன்றது பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்கில்ல நீங்க எந்த டென்ஸ் நோக்கி நகர்த்தணும்? பாஸ்டா ஃபியூச்சரா? Can you type past or future? Obvious, future. Obvious, very obvious. Future தான் வரும். Yes. So future நோக்கி தான் நாம வந்து நகர்த்துறோம். கரெக்டா? No need to move. Just keep in present. அது ஓகே, அது ஓகே. நீங்க சொல்றது கரெக்ட் தான் யோகராஜ். ஆனாலும் அந்த ஸ்கில்லுடைய ஃபியூச்சர் என்னன்றதை நோக்கி நமக்கு முதல்ல தெரியணும். இப்ப பியானோ வாசிச்சுட்டு இருக்க, டெய்லி பியானோ வாசிச்சுட்டு இருக்குன்னு சொல்றது இல்ல. பியானோ வாசிச்சுட்டு இருக்கேன்னா ஒரு அந்த ஃபியூச்சர்ல அது என்னவா ஆகணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, இப்ப நீங்க எல்லாரும் ஃபியூச்சர்னு போட்டீங்க, ரொம்ப வேகமா டைப் பண்ணீங்க. உங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னையில இருந்து இந்த கேள்வி கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும், கொஞ்சம் உங்களை ஹர்ட் பண்ணும். ஒரு ஸ்கில்ல செய்யாத அப்படின்னு நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது அது என்ன டென்ஸா மாறுது? பாஸ்ட் டென்ஸா மாறி இல்ல? பிரசன்ட்ல இருக்கிற ஒரு ஸ்கில்ல செய்யாத அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நீங்க அதை பாஸ்ட் டென்ஸா மாத்தல, அதை ஹிஸ்டரி ஆக்கல, அதை கொல்லல, உயிரோட கொல்லல. This is the first ever biggest crime parents and teachers do to a child. பிரசன்ட்ல இருக்கிற ஒரு அழகான ஸ்கில்ல நீங்க எப்ப வந்து செய்யாத, போகாத, பண்ணாத அப்படின்றீங்களோ நீங்க அதை பாஸ்ட் டென்ஸா மாத்துறீங்க, ஹிஸ்டரியா மாத்துறீங்க. அந்த குழந்தைக்கு அது ஹிஸ்டரியா மாறுது. ஒரு விஷயத்தை அந்த குழந்தையினுடைய லைஃப்ல இருந்தே வெளியில எடுக்கிறீங்க. ஒரு குழந்தையினுடைய ஸ்கில்ல அதனுடைய வாழ்க்கையில இருந்தே வெளியில எடுக்கிறீங்க. நீங்க அது இனிமே வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு எடுக்கிறீங்க. கெட்ட விஷயங்களுக்கு பண்ண வேண்டியது இது. கரெக்டா? கெட்ட விஷயங்களுக்கு பண்ண வேண்டியது. இப்ப அவர் வந்து ஒரு ஸ்மோக் பண்றாரு, ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றாரு அப்படின்னா அதை வந்து நாம பாஸ்ட் ஹிஸ்டரின்னு மாத்தலாம். ஒரு ஸ்கில்ல மாத்தலாமா? இல்ல, ஒரு ஸ்கில்ல மாத்தலாமா? ஒரு ஸ்கில்ன்றது வந்து who knows, ஃபியூச்சர்ல இந்த ஸ்கில் தான் அவனுக்கு சோறு போடக்கூடியதா இருக்கும். who knows ஃபியூச்சர்ல இப்ப கையில இருக்கிற ஸ்கில் தான் அவருக்கு சோறு போடக்கூடியதா இருக்கும். அவருக்கு உண்மையிலே சோறு போடக்கூடியதா அதான் இருக்கும். அதுதான் வந்து அவருக்கு அந்த ஸ்கில் தான் அவரை வந்து அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போய் நிறுத்தும். நீங்க இப்ப நான் சொல்றது எஜுகேஷன் படி நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். I'm proud to say that as per education I am a mechanical engineer. I agree. ஆனா as per my skill I am the trainer. அதுதான் என்னோட லைஃப். அதுதான் என்னை வந்து உங்க முன்னாடி நிறுத்தி இருக்கு. அதுதான் என்ன உங்க முன்னாடி நிறுத்தி இருக்கு. நாட் மை ப்ரொஃபஷன். என்னோட ப்ரொஃபஷன்றதை வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேஸ்ல சொல்றேன். ஸோ அது வந்து என்ன உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல. என்னுடைய ஸ்கில் தான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஸோ உங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ல ஒரு பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அல்ல குற்றம். பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அல்ல குற்றம். ஆசிரியர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அல்ல குற்றம்.
என்னன்னா ஒரு ஸ்கில்ல பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து பாஸ்ட் டென்ஸா மாத்தி ஹிஸ்டரி ஆக்கி வெளியில தள்ளுறது, which I don't agree. I never agree this. ஒரு ஸ்கில் அப்படின்னா அது பிரசன்ட்ல இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபியூச்சரை நோக்கி நகரணும், ஃபியூச்சர் நோக்கி நகர்ந்தே ஆகணும். நேச்சுரலா இருக்கிற ஸ்கில் நீங்களா சொல்லி கொடுத்தீங்க? எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இப்படி பேசுங்கன்னு? எனக்கு யாராவது சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி போகணும் அந்த மாதிரி போகணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நோ நோ, இட்ஸ் a natural, இட்ஸ் inborn. எனக்குள்ளேயே இருந்திருக்கணும். டிஎன்ஏல வந்து அது டினோட் ஆயிருக்கணும். அது டிஎன்ஏல நோட் ஆயிருக்கிறதுனால தான் அது அதுக்கு மேலதான் வந்து எஜுகேஷன், அப்புறம் நான் ட்ரைனிங் எடுத்தது, நான் வந்து படிச்சது, அதெல்லாம் ஆட் ஆகி அடுத்தது கொண்டு வருது. ஸோ ஸ்கில் அப்படின்றது நேச்சுரலா குழந்தைங்களுக்கு வர்றது. அதை ஸ்டாப் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுவும் எஜுகேஷனை காரணம் காட்டி ஸ்டாப் பண்றதை விட கொடுமை எதுவும் இல்லை. எஜுகேஷன் மஸ்ட். நீங்க பண்ண வேண்டியது எஜுகேஷனையும் ஸ்கில்லையும் பேலன்ஸ் பண்றது தானே தவிர எஜுகேஷன் தான் பிரைமரி அப்படின்னு நேச்சுரலா வந்த ஒரு எஜுகேஷன் நேச்சுரலா வரல. எஜுகேஷன் ஆர்டிபிஷியல், நாம கத்துக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட முறை. ஆனா ஸ்கில் அப்படின்றது நேச்சுரல். ஏன் சார் ஸ்கில்ல பத்தி இவ்வளவு பேசுறீங்க? இன்னைக்கு ஃபீட்பேக் தானே சொன்னீங்க. ஆமாம், நான் இங்க சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயமுமே, அதாவது பர்த்டேஸ், ஃபெஸ்டிவல், எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி எஜுகேஷனும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது எஜுகேஷன் அதனால ஒதுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஸ்கில்லா எஜுகேஷன் போது எஜுகேஷனை சூஸ் பண்றது நல்ல விஷயம். ஆனா ஸ்கில்ல ஹிஸ்டரி ஆக்குறது நல்ல விஷயம் அல்ல. ஸ்கில்ல பாஸ்ட் டென்ஸ் ஆக்குறது இருக்கிறதுலயே மிக மிக மோசமான விஷயம். அதாவது நேச்சுரலா ஒரு பையன்கிட்ட வர்ற ஸ்கில்ல இந்த ஸ்கில்லே இனி வாழ்க்கையில வரக்கூடாதுன்ற லெவலுக்கு பண்றது இருக்குல்ல, அதை விட வந்து ஒரு தவறான விஷயம், குழந்தைகளுக்கு இணைக்கப்படுகிற அநீதி, தவறான விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது. ஃபைன், அந்த ஸ்கில்லுக்கு தான் இப்ப ஃபீட்பேக் கொடுக்க போறோம். நவ் கிளியர். அந்த ஸ்கில்லுக்கு தான் இப்போ நாம ஃபீட்பேக் கொடுக்க போறோம். So point number two, அந்த பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஸ்கில்ல ஃபியூச்சரை நோக்கி நகரணும். அப்ப ஃபியூச்சரை நோக்கி அந்த ஸ்கில் நகரணும்னா, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்கில் ஃபியூச்சரை நோக்கி நகரணும்னா, இப்ப ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. பிரசன்ட் டென்ஸ் டு ஏரோ மார்க் ஃபியூச்சர் டென்ஸ், இல்லைன்னா ஐஃபன் ஃபியூச்சர் டென்ஸ். இதான் செகண்ட் பாயிண்ட். Can you type second point? Present tense to future tense. அந்த ஸ்கில்ல ஃபியூச்சர் நோக்கி நகர்த்ததுக்கு தான் நீங்க, நகர்த்துறதுக்கு தான் பெற்றோர், நகர்த்ததுக்கு தான் டீச்சர்ஸ், நகர்த்துறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும். பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சரை நோக்கி நகர்த்துறதுக்கு தான் இந்த சுற்றமும் நட்பும். சோ அந்த பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட், பிரசன்ட் டென்ஸ் டு ஃபியூச்சர் டென்ஸ், அத ஃபியூச்சர் டென்ஸை நோக்கி நகர்த்தணும். எஸ். இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து ஃபியூச்சர் டென்ஸ் நோக்கி நகர்த்துறதுக்கு மூணாவது பாயிண்ட். சோ பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3 பெஞ்ச்மார்க் அப்படின்னு வைங்க. பெஞ்ச்மார்க் அப்படின்னு எழுதுங்க. பாயிண்ட் நம்பர் 3 பெஞ்ச்மார்க். பாயிண்ட் நம்பர் 3 பெஞ்ச்மார்க். பாயிண்ட் நம்பர் 3 பெஞ்ச்மார்க். பாயிண்ட் நம்பர் 3 பெஞ்ச்மார்க். நான் ஒன்னொன்னா வரேன். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதை சொல்லி நாம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு நமக்கு. பாயிண்ட் நம்பர் 3 பெஞ்ச்மார்க். எஸ், பாயிண்ட் நம்பர் 3 பெஞ்ச்மார்க். So point number 4, now get ready. Point number 4, reference. Point number 4, reference. Point number 4, reference. Point number 4, reference. Point number 4, reference எழுதுங்க. Point number 4, reference. Yes, Niranjana Manikandan, thank you. Point number 4, reference.
Yes, very good. Point number 4, reference. Now last, point number 5. Last, point number 5. Point number 5. Making a dream. Point number 5. Making a dream. Making a dream. That's it. Point number 5. Making a dream. Point number 5. Making a dream. Benchmark and reference. நான் ரெண்டையுமே சொல்றேன் யோகராஜ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 5, மேக்கிங் a dream. நான் இப்போ ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அடுத்த 3 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேக்கிங் a dream. எஸ் எஸ், எல்லாரும் போட்டீங்க. நிரஞ்சனா மணிகண்டன் போட்டீங்க. இப்போ நான் சொல்றேன், பெஞ்ச்மார்க் அப்படின்றது எல்லாரும் இங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க கவனிக்கலாம். பெஞ்ச்மார்க் அப்படின்றது, நீங்க ஒரு ஸ்கில்ல பார்க்கறீங்க. இப்ப பியானோ வாசிக்கிறத பார்க்கறீங்க. இந்த பியானோ வாசிக்கிற பையன் வந்து ஒரு 10 வயசுன்னு வச்சுக்குவோம். 10 வயசு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த பியானோ வாசிக்கிற பையனுக்கு 10 வயசு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த பையனுக்கு கொஞ்சம் கவனிங்க, இந்த பையனுக்கு பெஞ்ச் மார்க் நம்ம செட் பண்ணுவோம். இந்த பையனுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவோம். பெஞ்ச் மார்க் அப்படின்றது இப்ப இருக்கிறத விட ஹையஸ்டா இருக்கிறது, கரெக்டா? இப்ப இருக்கிறத விட அதிகமா இருக்கிறது. ஸோ இந்த பெஞ்ச் மார்க் அப்படின்றது எப்பவுமே அந்த பியானோ ஃபீல்டுல, பியானோ ரிலேட்டட் ஃபீல்டுல எக்ஸலண்டா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களை அறிமுகப்படுத்தலாம், அல்லது அவங்கள வந்து உங்களுடைய பேச்சுல குறிப்பிட்டு சொல்லலாம், அல்லது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் லிங்க வந்து இவங்களுக்கு அனுப்பலாம். இதெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க். அதாவது அந்த ஃபீல்டுல, இப்போ ஒருத்தர் வந்து ஃபுட்பால்ல வந்து ஒரு பையன் எக்ஸலண்டா இருக்கான்னா, இந்த ஃபுட்பால் ரிலேட்டட் பெஞ்ச் மார்க்கை வந்து அந்த பையனுக்கு நம்ம கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும். அந்த பையனுக்கு கொடுத்தா அந்த பையன் வந்து அதை அழகா வந்து பார்க்க ஆரம்பிப்பான். அவன், அதாவது உங்களுக்கு புரியுதா? பெஞ்ச் மார்க் அப்படின்றது அந்த பையன் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து ஃபியூச்சரை நோக்கி நகர்றதுக்கான வழி, வே, எல்லை இல்லது அவுட்கம், அந்த இடம், எண்ட் ரிசல்ட். இங்கதான் வருவ நீ பியானோ ஒழுங்கா வாசிக்க ஆரம்பிச்சுன்னா இப்படி வருவ, இல்லைன்னா இதை விட மேல கூட வருவ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தட் இஸ் பெஞ்ச் மார்க். கிளியர்? நீங்க பெஞ்ச் மார்க் கிளியர் சொன்னீங்கன்னா 2 பாயிண்ட் நான் என்ன சொல்லணும் அது சொல்லி முடிச்சதும் சர்ப்ரைஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. Clear in benchmark. Very good. Very good. Very good. Very good. Very good. Benchmark clear ஆயிடுச்சு. இப்ப 4வது பாயிண்ட் போறேன். இப்ப 4th பாயிண்ட். இப்ப பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 4ல இப்ப எனக்கு பெஞ்ச்மார்க் இஸ் ஃபைன். பெஞ்ச்மார்க் இஸ் ஃபைன். எனக்கு பெஞ்ச்மார்க் தெரியல சார். நான் ஒரு சாதாரண ஆளு. அவன் நல்லா வாசிப்பான், அந்த பியானோ வாசிப்பான், அது கேட்க நல்லா இருக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுங்களேன். ஏதோ பியானோ வாசிப்பான், எனக்கு அந்த ஃபீல்டுல யாரு பெஸ்ட், யாரு வந்து எங்க இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பையன், அவன் வந்து எக்ஸலண்டா வந்து பாடுறான். அவனுக்கு பெஞ்ச் மார்க் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியல, யாருன்னு தெரியல அவனுக்கு. பெஞ்ச் மார்க் வந்து எங்க கொண்டு போகணும், யாருகிட்ட கொண்டு போகணும், யார் வந்து சிங்கர், யாருகிட்ட கொண்டு போய் கொடுத்தா இது நல்லா இருக்கும், அதெல்லாம் தெரியாது. பெஞ்ச் மார்க் தெரியல. அப்ப ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அப்ப ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிந்ததை மேற்கோள் காட்டுறது. நமக்கு தெரிந்ததை மேற்கோள் காட்டுறது. இப்ப நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஸ்டோரி தெரியும், இல்லைன்னா அக்கம் பக்கத்துல ஜெயிச்சு வந்தவங்களை பத்தி நமக்கு தெரியும். நமக்கு ஸ்டோரி தெரியும், நமக்கு அக்கம் பக்கத்துல ஜெயிச்சு வந்தவங்களை தெரியும். நமக்கு என்ன தெரியுமோ, அதை ரெஃபரன்ஸா எடுத்து அதுல மிகப்பெரிய ஆட்களா வந்தவங்க அத வந்து சொல்றது. ஒரு உதாரணத்துக்கு, இந்த மாதிரிதான் அப்படியே வாங்கி வித்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன், சின்ன பையனா பிசினஸ், இன்னைக்கு வந்து அவன் பெரிய லெவலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ரெஃபரன்ஸ். கிளியர்?
எனக்கு இந்த பையன் எந்த ஃபீல்டுல பெஸ்ட்ன்றதனுடைய பெஞ்ச்மார்க் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச பெஞ்ச்மார்க் ரெஃபரன்ஸ் அது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபீல்டுல இவங்க ஒரு ஒரு இங்க வந்து ஒரு பையன் வந்து இது மாதிரிதான் என்னன்னு தெரியல. இப்ப நான் வந்து பியானோ வாசிக்கிற பையன்கிட்ட நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. பியானோ வாசிக்கிற பையன்கிட்ட நான் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன். இப்போ கவனிங்க. எனக்கு உன் இதுல ஃபீல்டுல யாரு எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு பையனை தெரியும். அவன் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தான். அப்படிதான் அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா என்னமோ ஒரு பெரிய காம்படிஷன்ல ஒண்ணு போனா, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் லெவல் போனா. இப்ப இன்டர்நேஷனல் லெவல் போயிட்டான். இப்ப வந்து அவன் வந்து சிங்கப்பூர்ல, மலேசியால, தாய்லாந்துல எல்லாம் போய் சொல்லி கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த ஃபீல்டுல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட நீங்க சொல்லல. பெஞ்ச்மார்க் உங்களுக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச பெஞ்ச்மார்க்க ரெஃபரன்ஸா கொடுக்குறீங்க. சோ இப்பவும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த குழந்தைக்கோ என்ன ஆகும்னா, ஓ அப்ப பியானோவுக்கு ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்கும், அப்ப பியானோவுக்கு வேற ஏதோ எங்கேயோ நம்ம வெளிநாடெல்லாம் போக முடியும், பியானோ அப்படின்றத அதுக்கும் உயரங்கள் இருக்கு, அதை நோக்கி நாம நகர முடியும் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வரும். இத சொல்லிட்டு இதுல கிளியரா பாயிண்ட் நம்பர் 4 கிளியரா? இது பாயிண்ட் நம்பர் 4 கிளியர்னா அடுத்து பாயிண்ட் நம்பர் 5 வரேன். தட்ஸ் இட், லாஸ்ட். பாயிண்ட் நம்பர் 4 கிளியர்னா பாயிண்ட் நம்பர் 5. இஸ் இட் கிளியர்? நான் கொஞ்சம் இன்னைக்கு ஸ்பீடா பண்றேன். அதனுடைய நோக்கம் பின்னாடி நமக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. Specifying or mentioning someone who have achieved a great level in the same field which we know of. Yes, correct. அந்த லாஸ்ட் லைன் தான் ரொம்ப முக்கியம். சேம் ஃபீல்டு நம்ம சொல்றோம்னா அது வந்து பெஞ்ச்மார்க். ஆனா எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் பெஞ்ச்மார்க் எனக்கு தெரியாது, அந்த ஃபீல்டு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டுல ஒரு பெஞ்ச்மார்க்கை வந்து உனக்கு சொல்ல முடியும். எஸ், வெரி குட். ரெஃபரன்ஸ், யா, ஒன்லி ரெஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன், கம்பேரிசன்லாம் சொல்ல. இதெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட். ஆஷா பாக்யராஜ், பேரண்டல் கவுன்சிலர், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காங்க பாத்தீங்களா? வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகே, நவ் தி லாஸ்ட் பாயிண்ட். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா நீங்க மேக்கிங் எ ட்ரீம் தானே, அதுல இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க கடைசியா தமிழ்ல நான் சொல்றேன், அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க கடைசியா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கனவு வருது, அல்லது எனக்கு ஒரு கனவு இருக்கு, நீ என்ன வாங்கணும்னா, அல்லது நீ என்ன வாங்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அப்படின்னு முடிக்கலாம். ஃபீட்பேக் எப்படி சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சர் நோக்கி நகர்த்தணும். முதல்ல ஃபீட்பேக்ன்றது பிரசன்ட் டென்ஸ், சாரி ஸ்கில்ன்றது பிரசன்ட் டென்ஸ், அதை நாம உணரணும். அதுக்கப்புறம் அந்த பிரசன்ட் டென்ஸை வந்து ஃபியூச்சரை நோக்கி நகர்த்தணும். அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் அந்த ஃபீல்டுலயே சொல்லணும். அதற்கு அடுத்தது வந்து ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லணும். லாஸ்டா முடிக்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு கனவு இருக்குன்னா, நீ உன்னை வந்து நான் இப்படி பார்க்கணும், உன்னை வந்து இந்த மாதிரி உயரத்துல நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபீட்பேக் வெல் செட். இப்ப இந்த மாதிரி ஃபீட்பேக் வெல் செட் ஆன பிறகு அந்த ஃபீட்பேக் கொடுத்ததுல அந்த ஸ்கில் என்ன ஆகும்னா, அந்த ஸ்கில்லுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த பையன் ரொம்ப கிளியரா இருப்பான். படிப்பு பாட்டுக்கு படிப்பு, இதனுடைய உயரத்தை நோக்கி இப்படி போகணும். ஒருவேளை இந்த ஸ்கில் வந்து பெரிய லெவல்ல கொண்டு போய் இது அவனை கொண்டு போய் நிறுத்துதுன்னு வைங்க, அப்ப வந்து படிப்பு வேணுமா வேண்டாமான்றது அப்ப முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கூட சொல்லலாம், இந்த ஸ்கில் வந்து நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் அதை நோக்கி நகர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அப்ப நம்ம படிப்பை பத்தி யோசிப்போம். அப்ப வந்து அது என்ன பண்ணலான்றத அப்ப யோசிப்போம். அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் படிப்பு பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், இந்த பக்கம் இந்த ஸ்கில்னுடைய ஜேர்னி ஃபியூச்சர் டென்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்க ஸ்கில்ல பாஸ்ட் டென்ஸா ஹிஸ்டரியா மாத்தல. கோகிலா வள்ளிநாயகம், won't it give some pressure sir? நான் ஒண்ணு கேக்குறேன் உங்கள்ட்ட, ஃபியூச்சரை நோக்கி அவனை செய்ய வைக்கிறது உங்களுக்கு ப்ரெஷர் ஆக்குது அப்படின்னா, அந்த ஸ்கில்ல செய்யாத, அதை நிறுத்து,
பண்ணாத அப்படின்றது எவ்வளவு பெரிய ப்ரெஷர் அவனுக்குள்ள உருவாக்கும். ஓகே, won't it give some pressure? நான் ப்ரெஷர் வராது, ஏன்னா அவன் விரும்பாம செஞ்சா தான் ப்ரெஷர் வரும். அவன் விரும்பி செய்யற ஒரு விஷயம், அவனுக்கு படிக்கிறதுல தான் ப்ரெஷர் வரும். நீங்க அதைத்தான் வந்து சொல்றீங்க, அதனால தான் டபுள் ப்ரெஷர் வரும். அவனுக்கு பியானோ வாசிக்கிறதுல ப்ரெஷரே வராது. இன்ஃபேக்ட் he will be very happy doing it. அதுவும் நீங்க ஒரு கோடு காமிச்சு எல்லையெல்லாம் காமிச்சு இந்த உயரத்துக்கு நீ போகலான்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஸ்பீடா தான் அதை அடையறதுக்கு குழந்தைங்க முயற்சி பண்ணுமே தவிர, குழந்தைங்க எப்பவும் ஸ்லோவா பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம், போய்க்கலாம்னு முடிவு பண்ணாது. கிளியர்? So you got it all clear? Clear up? All 5 points said. So இன்னைக்கு செஷன் வந்து இப்போ comes to an end. இப்போ நீங்க கிளியர்னு போட்டோடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னமோ ஒண்ணு இங்க நடக்க போகுது. Clear? Very much. Yeah. Okay. இப்போ, but if you move forward for future, no pressure. If you move forward for future, no pressure na எனக்கு புரியல. மேபி நீங்க சொல்றது வந்து அந்த ஸ்கில் ஃபார்வர்டோட போகும்போது ப்ரெஷர் இருக்காதுன்னு சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ திங்க் அதான் இருக்க முடியும். வெரி குட். ஓகே, இப்போ வந்து நம்ம கிட்ட பிரசன்ட் டென்ஸ்ல, கண்ணுக்கு முன்னாடி பேசினா அது பிரசன்ட் டென்ஸ் தானே, கண்ணுக்கு முன்னாடி பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு ஸ்கில் வரப்போகுது. பிரசன்ட் டென்ஸ்ல கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்கில் வரப்போகுது. அந்த ஸ்கில்ல நீங்க பார்க்க போறீங்க. அந்த ஸ்கில்ல பார்த்துட்டு அந்த ஸ்கில்லுக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இப்ப என்னமோ கத்துக்கிட்டீங்களே அப்படி கொடுக்கணும். கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்கில்ல பார்க்க போறீங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்கில்லா ரெண்டா என்னன்னு எனக்கு தெரியல. அது ஒரு ஸ்கில் தான் இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கா தெரியல எனக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்கில்ல நாம இப்ப பார்க்க போறோம். அந்த ஸ்கில்லுக்கு பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு லைவா ஃபீட்பேக் கொடுக்க போறீங்க. நீங்க ரெடின்னு டைப் பண்ணுங்க, நான் அவங்கள என்ட்ரி பண்றேன். வரப்போறாங்க. Children's interest keep changing. Want to do this in case identifying the skill and helping them to nurture become a problem. How to handle this? குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு சிவகுமார் சார் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த மாதிரியான ஒரு ஃபோர்சிங் எபிலிட்டி கொடுத்துருக்கீங்களா நீங்க? இந்த மாதிரி நீ இந்த ஒரு உதாரணத்துக்கு அவர் வந்து நம்ம பையனை எடுத்துக்குவோம், சிவகுமார் சார் நம்ம ஜூனியர், அவர் யோகால அவர் ஃபியூச்சர்ல யோகால பெஞ்ச் மார்க் யாரு? யோகா அவனுடைய மாஸ்டர் இந்தியாவில இருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தங்களோட பேரை சொல்லி அவங்க எவ்வளவு பெரிய உயரங்களை அடைஞ்சாங்க, உலகம் பூரா யோகா எவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்குன்னு நீங்க என்னைக்காவது எடுத்து சொல்லியிருக்கீங்களா? அந்த ரெஃபரன்ஸையும் பெஞ்ச் மார்க்கையும் உங்களுக்கு இருக்கிற ட்ரீமையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் அதுல இருந்து டீவியேட் ஆகவே மாட்டாங்க. பிடிச்சிருந்தா. பிடிக்காம எடுத்திருந்தா ஆரம்பத்திலே சொல்லுவாங்க, அங்க அப்பா எனக்கு பிடிக்கலப்பா, ஏதோ தெரியாம வந்துட்டேன், எனக்கு பிடிக்கல, நான் வேற பண்றேன் அப்படின்னு போயிடுவான். ஸோ அதை நம்ம விட்டுறலாம். ஸோ கெட் ரெடி. ஸோ ஹியர் கம்ஸ். யாரோ வரப்போறாங்க 2 பேர். லெட்ஸ் see. ஸோ ஐ வெல்கம் யூ போத். 2 பேரும் வரலாம். உங்க ஸ்கிரீனை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா கேலரி வியூ போடுறேன். ஸோ கேலரி ஃபுல்லா நம்ம தெரியும். நீங்க பேசும் பொழுது உங்களுடைய முகம் மட்டும் ஸ்கிரீன்ல வரும். ஸோ நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்க இப்போ? வெல்கமிங் போத் ஆஃப் யூ. ஃபென்டாஸ்டிக். ஹாப்பி டு see both. ஸோ உங்களை சின்ன ஒரு அறிமுகப்படுத்திங்களேன். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களேன், நான் கேட்கிறேன். Hi everyone,
என் பேர் சுபிக்ஷா. I am studying in 10th grade. சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஓகே ஓகே, நீங்க வந்து சுபிக்ஷா 10வது படிக்கிறீங்க, சென்னையில இருந்து வந்திருக்கீங்க. ஃபைன், தேங்க்யூ தேங்க்யூ. அப்போதும் எனக்கு இங்க வந்து ஒருத்தங்க இருக்காங்களே, அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? எஸ். என் பேரு அபிஸ்ரீ. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. என் பேரு அபிஸ்ரீ. அபிஸ்ரீ, கரெக்டா? ஆமாங்க. ஆமா. சோ என்னோட பேர் வந்து அபிஸ்ரீ. நான் 5th ஸ்டாண்டர்ட். நானும் சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஒன்னு வந்து சுபிக்ஷா 10th ஸ்டாண்டர்ட், இன்னொன்னு வந்து அபிஸ்ரீ 5th ஸ்டாண்டர்ட். போத் ஆர் ஃப்ரம் சென்னை. சோ 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. இங்க என்னமோ நடக்க போகுது. இங்க ஒரு வியூவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85-86 பேர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30-40 மினிட்ஸா நான் வேற பேசிட்டே இருக்கேன்னா அவங்களுக்கு மனசுல ஓடும், போதையா முதல்ல அவங்கள கொண்டாயா அப்படின்னு இப்ப ஓடிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஸ்கிரீன்ல வந்துட்டு அதை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஓகே, இப்போ நீங்க என்னமோ பண்ண போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது எனக்கும் தெரியல. உங்க கூட உட்காந்து நானும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. சோ உங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் என்னமோ பண்ண போறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் சொல்றேன். ஓகே, சுபிக்ஷா வந்து ஃபர்ஸ்ட் பேச போறீங்க. ஓகே, ஒரே நிமிஷம். நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுறேன், சுபிக்ஷா இப்போ பேச போறாங்க. ஸோ நான் சைலண்ட் ஆயிடுவேன், ஸ்பீக்கர் வியூ போடுவேன், ஸ்கிரீன் ஃபுல்லா சுபிக்ஷா தான் இருப்பாங்க. சுபிக்ஷா பேச போறாங்க. சுபிக்ஷா பேசுறத நாம கேட்க போறோம். அப்புறம் சுபிக்ஷா கிட்ட நான் வந்து ஏதோ இன்டராக்ட்லாம் பண்ண போறேன். அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சுபிக்ஷாவுக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. என்ன ஃபீட்பேக் கொடுப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு கத்துக்கிட்டோமே அந்த சிஸ்டமேட்டிக்கா என்னமோ கத்துக்கிட்டோமே அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்க போறோம். அது நடந்துட்டே இருக்கும்போது அபிஸ்ரீ வருவாங்க. அவங்க வந்து என்னமோ பண்ண போறாங்க. அப்புறம் அதை நாம கேட்போம். அதை கேட்டுட்டு அப்புறம் அபிஸ்ரீக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுப்போம். கடைசியா இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இன்னொன்று இருக்கு. அது நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு நாம சுபிக்ஷாவுடைய பேச்சை கேட்கலாம். ஒரு நிமிஷம் சுபிக்ஷா, நான் ஸ்பீக்கர் வியூ போடுறேன். so that you will come in the front. yes சுபிக்ஷா, you can ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஜம்முன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. 5 PM குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழ் பெருமை பேச வந்துள்ளேன். நண்பர்களே, நாம் தமிழின் பெருமை என்ன என்று கேட்கிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். தமிழே பெருமைதான். அது என் தாய்மொழி என்பது எனக்கான அடையாளம். களிப்பாடல் கொண்டவள் தினம் தினம் தன்னை புதுப்பித்து கணினி தமிழாய் தன்னை தகவமைத்து ஆங்கில பள்ளிகளில் செருக்குடன் தன்னை பறைசாற்றுகிறாளே, அது அவளின் கர்ப்பம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற நாவுக்கரசரின் கர்ஜனையும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் முழக்கமும் அவளின் வீரம். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்று மழலை மொழியை இப்படி சிறப்பிக்க என் தமிழை தவிர யாரால் முடியும்? இக்குறளில் தமிழில் உள்ள லா லா ழா என்று 3 எழுத்துக்களும் இடம்பெறுவது மற்றொரு சிறப்பு. காக்கை கா காகூகை, கூகை கா காகாக்கை, கூக்குக்கு காக்கைக்கு கொக்கொக்க, கைகைக்கு காக்கைக்கு கைகை காக்கா. இப்படி ஒரு பாடல், தமிழ் பாடல் கேட்டுள்ளீர்களா? இது கவி காளமேகம் இயற்றிய காவரிசை மட்டும் கொண்ட கருத்தாழம் மிக்க பாடல். இது என்ன சொல்கிறது தெரியுமா? காகம் ஆந்தையை பகலில் வெல்லும், ஆந்தையோ காகத்தை இரவில் வெல்லும். அதுபோல மாற்றானின் வழியறிந்து கொக்கு தன் இறைக்காக காத்திருந்து செயலாற்றுவது போல மன்னனும் தக்க சமயம் வரும் வரை காத்திருந்து செயலாற்ற வேண்டும் என்கிறார். இப்படி ஒரு அதிசயம் என் தமிழின் செறிவு. எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் வகுப்பது ஒரு மொழியின் இயல்பு. ஆனால் மொழி பேசும் மக்களுக்கும் பொருள் இலக்கணம் வகுப்பது தமிழின் தனிப்பெரும் இயல்பு.
தொல்காப்பியம் கூறும் பொருள் இலக்கணம் உலகிலேயே தமிழில் மட்டும் காணப்படும் தனிச்சிறப்பு. மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன், அவ்விறைவனே என் தமிழுக்கு கட்டுப்பட்டவன் என்பது தமிழின் இருமாப்பு. தமிழின் பெருமைகள் சொல்லில் அடங்காது, சொல்ல சொல்ல சோர்வறியாது. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடைபவள், ஆண்டுகள் கழிந்தும் புதுமை நிறைந்தவள், இயல் இசை நாடகம் என்று வகைகள் கொண்டவள், ஈன்ற அன்னைக்கும் ஒருபடி உயர்ந்தவள், உயிர் மெய் என்று உருவம் கொண்டவள், ஊக்கம் என்ற மறுபெயர் கொண்டவள், எளிமையின் சிகரம் அவள், ஏற்றத்தின் வாசல் அவள். ஐயம் திரிபுர ஒன்றாய் சொல்வோம், ஓங்கி ஒழிக்கச் செய்வோம், அவ்வை வளர்த்த தமிழ் அவள் உயிருக்கும் நிகரானவள். ஏனெனில் ஒவ்வொரு உயிரெழுத்திலும் உரைபவள் அவள். அருந்தமிழ் ஆண்ட தமிழ், இயற்றமிழ் ஈகை சொன்ன தமிழ், உயிர் தமிழ் ஊன் தமிழ் என் தமிழ் ஏற்றமிகு தமிழ், ஐம்பெருங்காப்பிய தமிழ் ஒன்தமிழ் ஓங்காரத் தமிழ் என்று தன்னகத்தை கொண்ட எழுத்துக்கள் ஒவ்வொன்றிலும் தனிச்சிறப்பு மிக்கவள். கீழடி ஆதிச்சநல்லூர் என்று பழமை கூறும் பைந்தமிழை இப்பூ உலகம் உள்ளவரை பாட்டாய் பண்ணாய் உரையாய் மரபு கவிதைகளாய் புது கவிதைகளாய் வளர்க்க வேண்டியது தமிழ் கூறும் நல்லுலகின் தலையாய கடமை. அதற்கு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று முழங்கி, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் என்று கூறி வாய்ப்பளித்த ஜெய்யங்கிள் அவர்களுக்கும் பைபிஎம் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்றதுன்னே புரியலையே, அசத்தலா பேசுறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எக்ஸலண்ட். உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்லாம் வந்துட்டே இருக்கு. ரொம்ப குறிப்பான ஒரு ஃபீட்பேக் வந்து, சொல்வளமும் உச்சரிப்பும் உயிர்ப்பாய் கேட்க கேட்க என்னமாய் விரிகிறாள் தமிழ் மகளே வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சு எக்கச்சக்கமா வந்துட்டே இருக்கு. நிறைய ஃபீட்பேக் உங்களுக்கு. இந்த ஃபீட்பேக் எல்லாம் தாண்டி அவங்க ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும். எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த தமிழ்ல பேசுறது? இப்படி இவ்வளவு அழகா அந்த ஏற்ற இறக்க எங்க நிறுத்தணும்? அந்த பாஸ் இல்லாம சில இடங்கள்ல தமிழே பெருமை அப்படின்னு சொன்னப்பெல்லாம் சிலிர்த்தது, கூஸ் பம்ப்ஸ். சோ அது எப்படி, எங்க இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சது? எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, முதல்ல தமிழ் பிடிக்க ஆரம்பிச்சது. சரி. சுத்தமா தமிழே பிடிக்காது அப்படின்ட்டு இருந்ததுல இருந்து தமிழ் பிடிக்க ஆரம்பிச்சது. ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தமிழே பிடிக்காதுன்னு ஒரு கட்டத்துல இருந்து அப்புறம் தமிழ் பிடிக்குதுன்றதுக்கு வந்தீங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தமிழ் பிடிக்குதுன்ற உடனே எனக்கு வந்து இந்த கிளாஸ்ல நமக்கு வந்து அசஸ்மெண்ட் எல்லாம் வைப்பாங்கல்ல. ஆமா. அப்படி வந்து எழுதி கொடுக்கறது, போய் சும்மா பேசுறது, அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே நமக்கு இது நல்லா வருது, எல்லாரும் நல்லா வருதுன்னு சொல்லும் போது அப்படின்னா நமக்கு இதுல டேலண்ட் இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க. அப்ப டேலண்ட் இருக்கும் போது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்ல. நமக்கு எல்லாத்துக்கும் இது வராது. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து ஒழுங்கா பண்ணிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. இங்க பாத்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அந்த வார்த்தையை நோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டேலண்ட் இருக்கும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணா அது பாஸ்ட் ஹிஸ்டரி, நான் ஏதோ பேசிட்டு இருந்தேனே அதை நோக்கி போயிடும். ஃபேண்டாஸ்டிக். இப்போ வெறும் பேச்சு மட்டும் தானா, இன்னும் உங்கள்ட்ட இன்னும் ஏதாவது திறமைகள்லாம் இருக்கா? தமிழ் கவிதை எழுதுவேன். ஓ, கவிதை எழுதுவீங்க. ஃபேண்டாஸ்டிக். டான்ஸ் நான் ஒரு 9 இயர்ஸா டான்ஸ் கத்துக்கிட்டேன். 9-10 இயர்ஸா டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. இதெல்லாம் படிப்பை பாதிக்கலையா? நிறைய பேரண்ட்ஸ்க்கு அதான் பெரிய ஒரு நம்ம டியூட்டி அங்கிள். படிப்புன்றது டியூட்டி. அதுவும் நம்ம ஏதாச்சும் புடிச்சு பண்ணோம்னா அது எப்பவுமே நமக்கு பர்டனா தெரியாது. நமக்கு 24 hours டைம் இருக்கும். ஆனா அந்த 24 hoursல நம்ம என்ன பண்ணாலும் டான்ஸுக்கு தனியா டைம் கிடைக்கும், எனக்கு தமிழ் பேசுறதுக்கு தனியா டைம் கிடைக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு நார்மலா இருக்கும். இதுவும் சேர்ந்து போகும். படிக்கிறதும் நான் நல்லா படிப்பேன். நீங்க சொல்றதுல இருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, பிடிச்சு செய்கிற விஷயத்துக்கு டைம் தானா கிடைக்கும். அதுக்கு வந்து அதை வந்து டியூட்டியோட குழப்பாதீங்க. அது பாட்டுக்கு அது நடக்கும். இன்ஃபேக்ட் டியூட்டியை கரெக்டா முடிச்சிட்டு நான் பாட்டுக்கு இது என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருப்பேன். அதானே? ஆமா. இந்த ஏஜ்ல எங்களுக்கு படிக்க வேண்டியது ஒரு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி. சோ அத வந்து முடிச்சிட்டு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தனியா பண்ணிட்டு போலாம்ல. வெரி குட். எக்ஸலென்ட். இப்போ கவிதை சொல்லலாமா? கவிதையை வந்து நாங்க கொஞ்சம் பார்க்கலாமா? அந்த உங்களோட கவிதைகளை கேட்கலாமா? ஒரு 2-3 அண்ணம் எழுதி வச்சிருக்கேன். இப்ப ரீசெண்டா வந்து ஹேண்டிகேப் பீப்புளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் தோணுச்சுன்னு எழுதுனது.
சரி, அந்த பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து அவங்களும் அவங்களோட எண்ணத்துல கிடையாது. இது வந்து எழுதுனது யாருக்கா வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் நினைச்சு எழுதுனது பிசிக்கலி ஹேண்டிகேப்ட். வெரி குட். சோ அவங்களுக்கே யூஸ் ஆகும்போது எங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகாதா? எல்லாருக்கும் யூஸ் ஆகும். வெரி குட். குட். ஓகே. சிகரம் தொட பிறந்தவளை கூட்டில் அடைக்க முடிந்திடுமோ? கூட்டில் அடைக்க முயன்றாலும் அதை பாதையாக மாற்றிடுவேன். எத்தனை எத்தனை ஆசைகள் அதை எரிந்து போக விடுவேனோ? எத்தனை எத்தனை கனவுகள் அதை கனவாய் மறைய விடுவேனோ? ஊனமுற்றவர் ஆகிவிட்டால், பொறுப்பு ஒன்று செயல் இருந்தால் வாழ்க்கை எங்கே நின்றிடுமோ? வாழ்க்கை எங்கே நின்றுவிட்டால் நேரம் எதற்கு நிற்கா நேரமாக மாறிடுவேன். நிகழ்வு பூக்கள் பிணைக்கப்பட்ட மாலை தானே வாழ்வாகும். உதிர்ந்து விட்ட மலர்க்காக மாலையை எரித்து விடுவீரோ? ஃபேண்டாஸ்டிக். லாஸ்ட் லைன் ரிப்பீட் பண்ண முடியுமா? லாஸ்ட் லைன் தான் ரொம்ப அதுல வந்து அந்த நடு நெத்தியில ஆணியை வச்சு அப்படி அடிப்பாங்கன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி லைன் அது. கேன் யூ ரிப்பீட் தட்? யா. நிகழ்வு பூக்கள் பிணைக்கப்பட்ட மாலை தானே வாழ்வாகும். உதிர்ந்து விட்ட மலர்க்காக மாலையை எரித்து விடுவீரோ? உதிர்ந்து விட்ட மலர்க்காக மாலையை எரித்து விடுவீரோ. இன்னொரு இன்னொரு அந்த மலர்னா இன்னொன்னு கட்டுறது தானே அதுல. அது அந்த மாலையை லைவா வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். அது ஒண்ணு விழுந்துருச்சுன்னு அதுக்காக மாலையை எத்தனையோ பூ இருக்கும்போது அது 2 பூ விழுந்துச்சுன்றதுக்காக நம்ம அதை தூக்கி வீசிட மாட்டோம். அது குறிப்பா நீங்க அங்கதான் அந்த ஹேண்டிகேப்ட ரிலேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? பிசிக்கலி சேலஞ்ச் ஏதோ 1-2 இதாகுதுன்றதுக்காக அதுக்காக வந்து உடனே அப்படி சொல்லிடுறதா அப்படின்றது. வெரி குட். இது ஒரு கவிதை தானா? இன்னும் கவிதைகள் இருக்கா? இல்ல, நிறைய. இப்ப வந்து கொரோனா பத்தி ஒன்னு எழுதி இருந்தேன். கொரோனா கவிதை? ஓகே, கேக்குறோம் சந்தோஷமா. ஒரே நிமிஷம் அங்கிள். நீள் எரிக்கல் என்னை சிதைத்தது, சரி செய்து கொண்டேன். எரிமலை என்னை வருத்தியது, கடந்து சென்றேன். படையெடுப்புகள் என்னை வதைத்தது, வென்று வந்தேன். இன்று கொரோனா என் குரல் வலையை நெருக்கிறது. அழிக்க முடியவில்லை, தடுக்கிறது உங்கள் அறியாமை. அது என்ன உங்கள் அறியாமை? குரல் வலையை நமக்கு வந்து எப்படி கொரோனா வந்து நமக்கு யாருக்கும் வராது இப்ப வரைக்கும் நமக்கு மருந்து கண்டுபிடிக்கல. வெளியில போகாம வீட்டுல வந்து ஹைஜீன் பிராக்டிஸ் பண்ணா ஓகேன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? எனக்கெல்லாம் கொரோனா வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போறோம். அப்படி இருக்கும்போது கொரோனா வரதானே செய்யும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தப்பு தானே. ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இன்னொரு கவிதை சொல்ல முடியுமா? இன்னும் 2 எழுதி இருக்கேன், இப்போதைக்கு வச்சிருக்கேன். 2 கவிதை. முதல்ல 3வது கவிதை இப்ப கேக்குறேன், அப்புறம் 4வது. எஸ். இது வந்து விவசாயிகள் பத்தி எழுதின மாதிரி. ரைட். கோழி கூவும் முன்னே பொழுதும் விடிஞ்சிருச்சு, கலப்பை எடுத்தவுடன் வேலை தொடங்கிருச்சு. ஏறுழுதும் வேலையிலே எது கழிக்கும் எண்ணங்கள், பூச்சி பொட்டு அரிக்காம தண்ணிக்கும் சாகாம மழையில மாயாம நட்டு வச்ச வெல்லாம சந்தையில சரக்காகி 4 காசு மிஞ்சிடுமோ? எழுந்த பெருமூச்ச மேலியில இழுத்து கட்டி எம்பாட்ட நாம் முடிக்க, பசியால பஞ்சடைச்சு போனாலும் மக்க பசி தீக்கும் இந்த புண்ணியம், மறுக்கா புறக்காம மண்ணா இருக்க மனசு வைக்கட்டும். அந்த மறுக்கா புறக்காம, கரெக்டா? இன்னொரு முறை பிறக்காமல், அதானே? அது வந்து அடுத்த வாட்டி பிறந்தாலும் எங்களுக்கு இதே மாதிரிதான் லைஃப் இருக்கு, அட்லீஸ்ட் எங்களுக்கு பிறக்காம நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு. வெரி குட், எக்ஸலென்ட். இது 3வது கவிதை. இன்னும் ஒரு கவிதை உங்கள்ட்ட இருக்கு, 4வது கவிதை. இது வந்து ஊரு சொந்த, நம்ம எல்லாம் வந்து எல்லாரும் நம்ம சென்னை இதுல இருந்து இருக்காருல்ல, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஊர்ல இருந்து வரும்போது அப்படி இருக்கவங்க வேறிழந்த வெளியூர் வாசியாக அப்படின்னு எழுதுனது. வேறு இழந்த வெளியூர் வாசி. சூப்பர். கரும்பும் தென்னையுமா விளைஞ்ச பூமி கதியத்து நிக்கிதே, செழிச்சிருக்கிற பூமி எல்லாம் அப்பாவோட கதையிலே, விரிசல் விழுந்த பூமி மட்டும் என்னோட பார்வையிலே. உப்பாறு போன பாதை கண்விட்டு மறையுது, 6 பாஞ்ச தடமெல்லாம் சாலையாக மாறுது. 6 குளம் அத்தனையும் அலையடிச்ச காலம் போய் 5 குடம் தண்ணி எடுக்க நாளெல்லாம் கரையுது. எத்தனையோ உறவிருந்தும் யாரையுமே தெரியல, சொந்த பந்தம் 100 இருந்தும் தனியாக நிற்கிறேன்.
திருவிழா வருகையிலே சாதி சனம் சேருது. யாரெவரும் அறியும் முன்னே வந்த சனம் மறையுது. பிழைப்பு தேடி வந்த பக்கம் வளமான வாழ்விருக்கு. ஒண்ணுமில்லா ஊருல தான் உசுறு மட்டும் உறைஞ்சிருக்கு. ஒண்ணுமில்லா ஊர்ல தான் உசுறு மட்டும் உறைஞ்சிருக்கு. வெரி குட், ஃபென்டாஸ்டிக். அதாவது உங்களுக்கு இங்க வந்து அதாவது இங்க ஃபீட்பேக் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. சுபிக்ஷாவின் தமிழ் சுபிக்ஷமாக தெளிவாக சிறந்த நயத்துடனும் இனிமையுடனும் இருந்தது. நம் மொழியே தாய்மொழியாக இருக்க பிற மொழியை பேசுவது ஏனோ என மனம் நெகிழ்ச்சி அடைகிறது. வாழ்த்துக்கள் சுபிக்ஷா. நிறைய பேருக்கு பேரிழந்த வெளியூர் வாசி அது உள்ள தச்சிருக்கு. நிறைய பேர் அதையே இங்க பேசிட்டு இருக்காங்க. அது நமக்கு என்னோட ஃபீலிங்ஸ்ல எழுதினதுதான் அந்த கவிதை. உங்களுடைய ஓன் ஃபீலிங்ஸ்ல நீங்க அதாவது நம்ம இடத்துல இருந்து இங்க வந்திருக்கோமே அப்படின்றத வச்சு எழுதினது. அதே மாதிரிதான். அழகான தமிழ், தெளிவான உச்சரிப்பு. யூகேல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வருது. நன்றி. சரியான திட்டமிடல் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். வாழ்த்துக்கள், மென்மேலும் சிறக்க. நன்றி. இதுவரை லைக் ஹார்ட் பட்டன் நான் யூஸ் பண்ணது இல்லை. இப்படி நான் ஸ்டாப்பாய் ஓடுவதே எப்படி நிறுத்துவது? இம்ரானா ஃபர்தீன் ஸ்கூலோட பிரின்சிபல் ஸ்கூலோட ஃபவுண்டரோட டாக்டர் அவங்க. ஸோ அவங்க அதை உங்களுக்கு போட்டிருக்காங்க. நன்றி. சுபிக்ஷா, தமிழ் ரத்தம் சரியான நேரத்தில் பாய்கிறது. நின் இமயம் தொடும் வெற்றி எதிரில் அழகான உச்சரிப்பு உணர்வில் இருந்து வருகிறது. பாரதியின் செல்ல மகளாய் இன்னும் ஒரு பாரதி பாஸ்கராய் ஜெயந்த் ஸ்ரீ பாலகிருஷ்ணனாய் வாருங்கள் அப்படின்லாம் இந்த ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கா வச்சு ஃபியூச்சர்ல எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுது? நீ பேசும் தமிழும் அழகு, கவிதைகளும் அழகு, எளிமையாக புரியும் வகையில் அருமையான வார்த்தை கையாடல் தொடரட்டும் அப்படின்னு இங்க எழுதுறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஃபீட்பேக் எல்லாம் வரும்போது அதை கேட்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? என்னங்க அது கேட்கும்போது நமக்கு எல்லா வாட்டியும் கேட்கும்போது இந்த பெஞ்ச் மார்க் எல்லாம் எல்லாரும் நம்ம கான்பிடன்ஸ் இதெல்லாம் எனக்கு ஒரு மத்தவங்க என் மேல வச்சிருக்க கான்பிடன்ஸ் அப்படின்னு தோணுது. அப்படி இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் போது அடுத்த வாட்டி நம்ம இத்தனை பேர் நமக்கு சொல்லியிருக்காங்கன்ற போது எனக்கு வருது. அதனால எனக்கு கான்பிடன்ஸ் பிரச்சனை ஆகாது. இந்த மாதிரி எல்லாரும் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் தான் என்னோட கான்பிடன்ஸுக்கு ஒரு மேஜர் பார்ட்னு வச்சுக்கோங்க. முதல்ல அம்மா அப்பா ஒரு இது சொல்லணும், நல்லா பேசியிருக்கே அப்படின்னு சொன்னாலும் என்னால அடுத்த இதுக்கு போக முடியும். அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கொடுக்கறதுனுடைய பிரைம் பீப்புள். அவங்க கொடுக்கறதுனால தான் நான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். ஆமா, அம்மா அப்பா நினைச்சா ஒரு அம்மா அப்பா நினைச்சா ஃபீட்பேக் கொடுத்து ஒரு திறமையை ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம். ஆனா உருவாக்கலாம், அந்த திறமையை அடுத்த கட்டத்துக்கும் உருவாக்கலாம். நாங்க முதல்ல பாக்குறது அம்மாவும் அப்பாவும் தான். எங்களுக்கு முதல்ல இருக்க எக்ஸாம்பிள் அவங்கதான். அப்ப அவங்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்றதுக்கு நமக்கு இது இருக்காதுங்க அங்கிள். பேச மாட்டோம், அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். வெரி குட், எக்ஸலென்ட். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நீங்க இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த இதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பொறுமையா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, எக்கச்சக்கமா உங்கள் உணர்வுகள் உயிரோட்டமானவை, உன்னதமான வரிகள், தமிழுக்கு மேலும் அழகு சேர்த்த தங்கள் பேச்சும் கவியும் அழகோ அழகு, அகமகிழ வாழ்த்துக்கள் பல சுபிக்ஷா அப்படின்னு அருமை இளங்கவியே வாழ்க வளமுடன் நலமுடன் அப்படின்னு வந்துட்டே இருக்கு. நிறைய வந்துட்டு இருக்கு. நான் கூட ஒரு 10-15 வரும் உங்கள்ட்ட படிச்சு காமிக்கலாம்னு நினைச்சேன். அது அப்படின்னு போயிட்டே இருக்கு. அது வாட்டுக்கு கொட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி எங்க கூட பகிர்ந்துகிட்டதுல. நான் உங்களோட ஜூனியர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேமிலி பத்தி நான் கேட்கணும். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வரேன். எங்க இருந்து வரீங்க அதெல்லாம் கேட்கணும். சோ ஜூனியர் மேடம், நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்கள்ட்ட வரலாமா? ரெடிங்க அங்கிள். ஓ, இப்ப நீங்க ஏதோ பேச போறீங்களா? ஆமாங்க அங்கிள். இப்ப அக்கா ஏதோ பேசுனாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? பேசுனதுக்கு அவங்க பேசுனது எப்படி இருந்தது அப்படின்றது நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? அது கேக்குறேன். நல்லா பேசுனாங்க. ஓகே, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேங்க அங்கிள்.
ஓகே, நான் வந்து ஸ்பீக்கர் வியூல போட்டுட்டு எஸ் அப்படின்னு சொல்றேன். சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ், இங்க வந்து சுபிக்ஷா பேசினதை நீங்க பார்த்தீங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு அபிஸ்ரீ ஈகரா காத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து இது ஸ்பீக்கர் வியூல போட்டிருக்கேன். அவங்க பேச ஆரம்பிச்சதும் அவங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லா வந்துடும். அவங்க அவங்களுடைய பேச்சை வந்து பேசுவாங்க. நம்ம கேட்கலாம் ஃபுல்லா. எஸ் அபி, ஸ்டார்ட் பண்ணலாமா அங்கிள்? 100%. 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். கண்ணிடை ஏறிய சுளையும் முற்றல் கழலிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சிடும் பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனிய என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன் என்று நல்ல தமிழோடு தொடங்குவோம். கொரோனாவிற்காக என்று ஊருக்கு வந்து 6 மாதமாகிவிட்டது. இன்னும் எத்தனை நாளோ எனக்கு தெரியவில்லை. அங்கே இல்லை இங்கே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போது அவருக்கு இவருக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் எல்லோரும் அவர்கள் கஷ்டத்தை சொன்னார்கள். ஏன் வியாபாரிகள் கூட சொன்னார்கள். ஆனால் பெரியவர்களின் தயவில் இருப்பதாலோ என்னவோ தெரியவில்லை, எங்களை பற்றி யாருமே கேட்கவில்லை. ஜெய்யங்கிள் கேட்டார்கள். அதனால்தான் நான் இப்பொழுது உங்களிடம் முறையிடப் போகிறேன். மருந்தே இல்லாத மர்ம நோய் என்று மலைத்து போகிறோம். ஆனால் அதை மறுதளிக்கும் வழிகளை நாம் பின்பற்ற மறுக்கிறோமே, ஏன்? நீங்கள் முகக்கவசத்தை மறக்கும் போதெல்லாம் கம்ப்யூட்டர் திரைக்குள் கல்விக்காக நாங்கள் காணாமல் போகிறோம். நீங்கள் வெளியே போகும் ஒவ்வொரு முறையும் எங்கள் உலகம் ஒரு சிறிய அறைக்குள் சுருங்கி போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் நண்பர்களோடு அளவலாவ போகும் போதெல்லாம் எங்கள் நண்பர்களை தொடுதிரையில் மட்டும் தொட்டு பார்க்க முடிகிறது என்பது எவ்வளவு வேதனை தெரியுமா? நீங்கள் ஆடம்பர விழாக்கள் நடத்தும் போது நாங்கள் பள்ளி மைதானத்தில் கட்டி புரண்ட நாட்கள் எட்டி போய் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் தேவைகளை பட்டியலிட்டு கடைகளை நீங்கள் தேடும் போது ஓடி ஆடிய எங்கள் கால்கள் ஒரே இடத்தில் உறைந்து போய் கிடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் இலக்கின்றி பயணம் போகையில் என் தாத்தாவும் பாட்டியும் உயிர் பயத்தில் உறைந்து போய் கிடக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? கரியும் மீனும் வாங்க நீங்கள் குவியும் போது எங்கள் கலகலப்பை நாங்கள் இழக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டு தாத்தா இறந்து விட்டார். வெளிநாட்டில் இருக்கும் அவரின் ஒரே மகள் வரவே இல்லை. பாட்டியின் அழுகை எனக்கு மறக்கவே இல்லை. கனவிலும் கூட அதுதான் வந்தது. எனது தோழியின் அப்பா வெளிநாட்டில் தனியாக இருக்கிறார். நான் என் அப்பாவோடு இருக்கும் புகைப்படம் பார்த்து அவள் அழுகிறாள். எனக்கும் அழுகையாக வரும். எங்கள் தெருவில் ஒரு வீட்டில் 8 வயது சிறுவனை தவிர எல்லோருக்கும் கொரோனா. அனைவரும் பூட்டிய அறைக்குள் இருக்கிறார்கள். அவன் மட்டும் தனியே இருக்கிறானாம். அவன் அம்மா என் அம்மாவிடம் கூப்பிட்டு அழுகிறார்கள். என் டாக்டர் சித்தி வேலைக்கு போனால் 15 நாட்கள் வரமாட்டார். வந்த பிறகும் அவரின் மகனை அருகே வர விடவே மாட்டாராம். அம்மாவின் அருகே போகாமல் இருப்பது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? என் டீச்சர் எனக்கு அவ்வளவு அருமையாக பாடம் நடத்துவார். அவரின் மகன் ப்ரீ-KG படிக்கிறான். பாடம் நடத்தும் போது இடையே வந்து அம்மா பசிக்குது என்று கேட்பான். எனக்கு சந்தேகம் இருந்தால் கூட கேட்க தோன்றாது. பாவம் அவன் என்றுதான் தோன்றும். நாங்கள் பரவாயில்லை, எங்கள் கிராமத்தில் இருக்கும் என் நண்பர்களுக்கு பசிக்கிறதாம்.
அவர்கள் அம்மா அப்பாவிற்கு வேலை இல்லை. அப்புறம் அவர்களிடம் ஆண்ட்ராய்டு போனும் இல்லை. எனவே கூட மறந்து போய் விட்டதால் செங்கல் சூளைக்கும் காட்டு வேலைக்கும் போகிறார்களாம். இன்னொரு அக்கா நன்றாக படிப்பார்கள், நீட் எழுத போகிறேன் என்றார்கள். ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாததால் செங்கல் சூளைக்கும் காட்டு வேலைக்கும் போகிறார்களாம், வீட்டு வேலைக்கு போகிறார்களாம். இன்னொருவர் வீட்டில் அப்பாவிற்கு கொரோனா என்று போனாராம், திரும்ப வரவே இல்லையாம். அன்றாடும் பார்க்கும் தோழிகளின் சிரிப்பு எனக்கு மறந்து விட்டது. என் விளையாட்டுகள் எல்லாம் விளையாட வேண்டும் என்று ஏக்கமாக இருக்கிறது. என் கண்ணம் கிள்ளும் டீச்சர் இப்போது கம்ப்யூட்டரில் களைத்து போய் மட்டும் தெரிகிறார். ஒருவருக்கு பிடித்தது என்று இன்னொருவர் சாப்பிட கொண்டு வருவோம். இனி எப்போது அப்படி இருப்போம் என்று என் தோழி கேட்கிறாள். எனக்கு தெரியவில்லை. இப்ப சொன்ன பேச்ச கேட்க போறியா இல்லையா என்று எங்களிடம் சொன்னது போல் நாங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. தயவு செய்து கவனமாக இருங்கள். எங்களுக்காக, எங்கள் விடுதலைக்காக. நன்றி, வணக்கம். அங்கிள் அங்கிள் பேசுங்க. முடிஞ்சதுங்க அங்கிள். ஓகே, நீங்க பேசுனதுல அபி உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? அங்கிள் ஓகே, ஒரே நிமிஷம் கேலரி வியூ போடுறேன். ஓகே, உங்களுக்கு பேசுதா நான் பேசுறது? கேக்குதுங்க அங்கிள். அதாவது கண்ணுல இருந்து தண்ணி வருது. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இங்க குரல் நடிக்கிறது, உணர்வை அப்படியே வடிக்கிறது. பேச்சால் உள்ளம் துடிக்கிறது. குழந்தையிடம் நம் குடும்பம் வாழ்க்கையை படிக்கிறது. நன்றி அம்மா. பேச்சற்று போயாச்சு. தங்கமே, உன் பேச்சு அழ வைக்கிறது. உன் இனிய தமிழ் அழகு, உன் பேச்சின் மயக்கத்தில் உறைந்து விட்டேன். நன்றி நன்றி அப்படின்னு நிறைய பேர் வந்து இங்க சொல்லிட்டே இருக்காங்க. எப்படி இப்படி இப்படி சொல்ல தோணுச்சு? ஏன்னா இப்ப நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே எனக்கெல்லாம் வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு குழந்தையோட பர்ஸ்பெக்டிவ் அப்படின்றத எப்படி சொல்லணும்னு தோணுச்சு? அதையும் கவிதையா, வார்த்தைகள்ல அழகா எப்படி சொல்லணும்னு தோணுச்சு? அது எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க சைட்ல இருக்கிற பிரச்சனையை நாங்க வெளிப்படுத்தணும்னு சொன்ன ஸ்பீச் தான் அங்கிள் இது. ஓகே, எல்லார பத்தியும் சொல்றாங்க. போலீஸ்க்கு பிரச்சனைன்றாங்க, டாக்டருக்கு பிரச்சனைன்றாங்க, பிசினஸ்ல பிரச்சனைன்றாங்க, அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைன்றாங்க, ஃபேமிலி வந்து ரன் பண்றது, பெரியவங்க எல்லாரையும் சொல்றாங்க. ஆனா இந்த சின்ன குழந்தைங்க அப்படின்னு எங்க வயசு குழந்தைகளை மறந்துடுறாங்க. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றதை விட ஏற்கனவே சுபிக்ஷாவுக்கு சொன்ன மாதிரி இங்க நிறைய வந்து அப்படியே வாழ்த்துக்களா குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை நீங்க பொறுமையா உட்கார்ந்து இதை நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம். something extraordinary. You both something very extraordinary. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது. உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லலாமா? உங்க ஃபாதர், மதர், அபி பேசட்டும், அப்புறமா நான் சுபிக்ஷா. உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்களேன். நான் வந்து சென்னையில இருக்கிறேன். அம்மா பேரு கவிதா சுரேஷ், அப்பா பேரு சுரேஷ், அக்கா பேரு சுபிக்ஷா. சோ கவிதா சுரேஷ் வந்து எங்களுக்கு தெரியும். சோ அவங்களுடைய பிள்ளைகள் நீங்க ரெண்டு பேர் இல்லையா? நீங்க இளையவங்க, அவங்க மூத்தவங்க. கரெக்டா? கரெக்ட். வெரி குட், சூப்பர். அப்புறம் நீங்க
இருங்க, நான் வந்து சுபிக்ஷா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சுபிக்ஷா, உங்கள்ட்ட என்ன நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ரெண்டு பேர்த்தையும் இருக்கிற இந்த திறமையில பேரண்டோட ரோல் என்னவா இருக்கு? எப்படி பேரண்ட் வந்து இந்த 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 ரோலை வந்து ஷேப் அப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு? அங்கிள், அம்மா நான் பேசுற ஸ்பீச் எல்லாம் ஆரம்பிச்சது, கவிதை எழுத ஆரம்பிச்சது எல்லாம் அம்மா பண்றது பார்த்து, சரி அம்மாக்கு வருது இல்ல, அப்படி அம்மாயே இவ்வளவு சூப்பரா எழுதுறாங்க, அப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்ப உங்களுக்கு பெஞ்ச் மார்க் அம்மா? ஆமா. வெரி குட். அம்மா இவ்வளவு ட்ரை பண்றாங்க. அப்பாக்கு வந்து முதல்ல வந்து ஸ்டார்டிங் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்ல. அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இப்ப வந்து கேட்டோம்னா எங்க அப்பா சொல்லுவாங்க, உனக்கு நான் தமிழ்ல பேர் வைக்காம போயிட்டேன், நான் தமிழ்ல பேர் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. வெரி குட். எங்க அப்பா அப்படி சொல்றதுனால நான் பிளாக் வந்து என் பிளாகோட, நான் எழுதுற பிளாகோட நேம் வந்து தமிழ்ல தான் வச்சிருக்கேன். என்ன பேரு தமிழ்ல? தென்றல். ஓ, உங்களுடைய தமிழ் பிளாக், அதாவது பிளாகினுடைய பேர் வந்து தென்றல்? அந்த பிளாக்ல நான் என் பேர் எழுதுவேன்ல. ஓ, உங்க பேர் தென்றல். அதாவது ஒருவேளை உங்களுக்கு அப்பா வந்து தமிழ்ல பேர் வச்சிருந்தா தென்றல்னு வச்சிருந்தா ஹாப்பியா இருந்திருப்பீங்க, அல்லது அப்படி இருந்திருக்கலாம். ரெண்டு நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுல தென்றல் ஈஸியாவும் இருந்ததுன்னு தென்றல் எடுத்துக்கிட்டேன். ஓகே. உங்களுக்கு நான் ஒரு சின்ன தகவல் சொல்லணும். இங்க நான் இருக்கிற இடம் வந்து கள்ளக்குறிச்சி. நான் இங்கதான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கதான், படிச்சதுல இருந்து எல்லாம் இங்கதான். என்னுடைய தந்தை வந்து இந்த தமிழ்ல கொஞ்சம் அவருடைய ஆர்வம் அதிகமா இருக்கும். நாங்கள் வைத்திருக்கிற வியாபார நிறுவனத்தினுடைய பெயர் வந்து தென்றல். வந்து எம்ஆர்எஃப் டயர் டீலர்னு வைங்களேன், தென்றல் டயர்ஸ் தான் இருக்கும் அதுல, தென்றல். அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஒரே ஒரு விஷயம், நான் 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு சில வரிகள் பேசிட்டு உங்க ரெண்டு பேர்த்தையும் வரேன். 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்ப வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சாய்ஸ் ஒண்ணு நான் கொடுக்குறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் நேரடியா நீங்க இப்போ ஜூம்ல வந்து ஃபீட்பேக்கை சொல்லலாம். நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு போடுறவங்களுக்கு நான் இப்ப வந்து ஜூம் லிங்கை வந்து அனு மேடம் அனுப்ப சொல்லுவேன். உடனே அனுப்புவாங்க. நீங்க உடனே லாகின் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் நேரடியா இங்கேயே ஃபீட்பேக்கை சொல்லலாம். whoever interested can type. நீங்க டைப் பண்றப்போ உங்க பேர் நான் கவனிச்சு யாரோ ஒரு ரெண்டு பேர் நான் சொல்றேன், அந்த பேர் மட்டும் அப்கோர்ஸ் எல்லாருமே சொல்ல விரும்புவீங்க, அந்த ரெண்டு பேர் மட்டும் வந்து இங்க சொல்லலாம். சோ அதுக்கு நீங்க ரெடி ஆகலாம். ஓகே. இதே சமயத்துல உங்களுடைய மதர் இங்க இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடுவோமா? கூப்பிடலாமே. ஓகே. உங்களுக்கு சுபிக்ஷா, உங்களுக்கு வந்து ஒரே வரியில ஒருத்தங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க, தென்றல் வந்து தீண்டியது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. தென்றல் வந்து தீண்டியது. இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி கொடுத்திருக்காரு, தென்றல் வந்து தீண்டாதோ தெம்மாங்கு பாடாதோ ஏன் பாடாது சுபிக்ஷாவை கேளுங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. வெரி குட். சோ பிரியா ராஜீவ், அனு மேடம் நீங்க பிரியா ராஜீவுக்கு ஒரு லிங்க் அனுப்பலாம். ஷீ இஸ் ரெடி. அந்த மாதிரி இன்னும் யாரெல்லாம் ரெடியா we can go ahead. கவிதா மேடம் நீங்க இருக்கீங்களா? உங்கள்ட்ட பேசலாமா? வணக்கம் சார். எஸ் மேடம். எப்படி இதெல்லாம் பாசிபிள்? உங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு திறமை இருக்கு சார். இங்க எல்லாரும் பேச்சு மூச்செல்லாம் அடைச்சு போயிருக்காங்க. ஃபீட்பேக்கை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரி, இப்போ இன்னைக்கு நான் ஃபீட்பேக்னு அதை நீங்க கேட்டீங்கல்ல? ஆமா. சரி, அந்த கேட்டத நீங்க வந்து ஒரே நிமிஷம், நான் ரெண்டாவது பிரச்சனையும் சொல்லிட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். ஜவஹர் கிருஷ்ணன் சாருக்கு கொடுங்க மேடம் ரெண்டாவதா. ஒண்ணு வந்து பிரியா ராஜீவ் ஆல்ரெடி வந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தங்க ஜவஹர் கிருஷ்ணனுக்கு கொடுங்க. இன்னும் ஒருத்தங்களை நான் சொல்றேன், நாங்க பேசிட்டு வரோம். பிரியா ராஜீவோட ஜூனியரும் இருக்காங்க போல இருக்கே. வெரி குட். சோட்டுன்னு சொல்லுவோமா? வெரி குட். ஓகே. சோ கவிதா சுரேஷ் மேடம், உங்களுக்கு நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இன்னைக்கு நீங்க இங்க பாத்தீங்க இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அந்த ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும்னு. அந்த முறையில
இவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் நீங்க கொடுக்க முடியுமா? அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸை நோக்கி நகர்த்தணும், ஒரு உயரம் இருக்கணும் அதுல, இல்லைன்னா ஒரு ரெஃபரன்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெஃபரன்ஸ் எப்படி வந்தாங்கன்றது. அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு கடைசியில ஐ ஹேவ் அ ட்ரீம், அதாவது எனக்கு ஒரு கனவு இருக்கு, சுபிக்ஷாவை பொறுத்தளவு எனக்கு ஒரு கனவு இருக்கு, அபியை பொறுத்தளவு எனக்கு ஒரு கனவு இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லலாம், அவங்க என்னவா வாங்களோ அது ஆகட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது இல்ல, ஃபீட்பேக் கொடுக்கறதுன்றது நம்ம ஃபீட்பேக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க என்னவா வாங்களோ அது ஆவாங்க. ஆனா ஃபீட்பேக் கொடுக்க வேண்டியதுன்றது பேரண்ட்ஸோட டீச்சர்ஸோட பொறுப்பு, அதை அவங்க தான் செய்யணும். ஸோ அதுக்காகத்தான் உங்களை சொல்றேன். நீங்க முதல்ல சொல்லலாம், அடுத்து பிரியா ராஜு சொல்லலாம், அதுக்கு அடுத்து வந்து ஜவஹர் கிருஷ்ணன் வரார், ஸோ அவரும் சொல்லுவார்னு நினைக்கிறேன். லெட்ஸ், இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாருக்கும் பை சொல்றோம். எஸ். சுபிக்ஷா வந்து அவளோட ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த வயசுல இவ்வளோ சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது அப்படிங்கறத நானே அவகிட்ட இருந்து பார்த்து கத்துக்குவேன். அந்த விஷயத்த வந்து அவ தொடரணும், அவளோட எல்லா வெற்றிகளுக்கும் அது காரணமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னோட ட்ரீம் அப்படின்னா என் பொண்ணு ஒரு தனி அடையாளம் இருக்கிற ஒருத்தியா வளர்த்தணும். அதுக்கு என்னாலான உதவிகளை எல்லாம் செய்யணும். அவளோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு தாயா என்னெல்லாம் நான் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த தனி அடையாளம்னு ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல, அதுக்கு அது என்னால புரிஞ்சுக்க முடியும், மேபி பிரியா ராஜுவால புரிஞ்சுக்க முடியும். இங்க ஒரு 70-80 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் புரியாது. வாட் இஸ் தனி அடையாளம்ன்றது என்னது? தனி அடையாளம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு குழந்தை வந்த உடனே நம்ம வந்து அத ஒரு சொத்தா நமக்கு மட்டுமே நம்ம கிட்ட இருந்து வந்ததுனால அது நம்மளதுதான், இன்னும் கொலோக்கியலா சொல்லணும்னா நமக்கு வாய்த்த அடிமை அப்படிங்கிறது தான் நிறைய பெற்றோர்கள் பண்ற தப்பு. அப்படி ஒரு தனி ஆள் இன்னொரு 10 வருஷத்துல வந்து சுபிக்ஷா அப்படிங்கிற வந்து ஒரு தனி மனுஷி, இப்பவே அவ அப்படிதான். சோ அந்த தனி மனுஷியோட திறமைகள் வெளிப்படுற மாதிரி இன்னைக்கு இருந்து அவளை வளர்க்கறது தான் ஒரு தாயா என்னோட கடமை. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி சொல்லுங்க. என்னோட ஆசைகள், இப்போ நமக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கும், என் பொண்ணு இப்படி இருக்கணும், என் பொண்ணு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து என்னோட ஆசையா இருக்கலாம், அதை நான் அவகிட்ட சொல்லலாம். அது அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை அவ எடுத்து செய்ய முடியும். ஏன்னா தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் ஸ்கில்லும் வேற, எல்லாமே. ஒரு தனி மனுஷி அப்படிங்கறதுனால அவளுக்கான அடையாளங்களா இருக்கணும், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். வெரி குட், எக்ஸலென்ட், சூப்பர். அதே மாதிரி அபியோட கூல்னஸ், இடியே விழுந்தாலும் பாத்துக்கலாம், அது அங்கதானே விழுந்தது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருப்பா. ஆனா எந்த ஒரு அதுக்காக வந்து அந்த அவுட்கம்ல வந்து குறையே சொல்ல முடியாது. இப்போ 2 பேரும் 2 எக்ஸ்ட்ரீம்னு வேணா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவ காலையில 4 மணில இருந்து படிப்பா, இப்படிதான் படிக்கணும்னு படிப்பா சுபிக்ஷா. அவ எப்ப படிக்கிறானே தெரியாது, ஆனா இவ வாங்குற மாதிரியே அவளும் மார்க் வாங்கிட்டு வருவா. நான் மார்க்க வந்து ஒரு புரியறதுக்காக தான் சொல்றேன். சோ அவங்க தனித்தன்மையோட ஏத்துக்கணும். அவ அந்த கூல்னஸ்ல வந்து அவளுக்கான வெற்றிகள் அதுலதான் அடங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். அதாவது நீங்க இப்போ சொல்ற அந்த கூலா இருப்பாங்க, என்ன வேணா நடக்கட்டும்ன்றதுக்கு நாங்க நார்மலா வந்து டெக்னிக்கலா, அதுவும் குறிப்பா சைக்காலஜில ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதை நான் அபிக்கு சொல்ல விரும்புறேன். ரொம்ப பேலன்ஸ்டா, அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமா குதிக்கிறது இல்லை, அதே சமயத்துல ரொம்ப சோர்ந்தும் போயிடுறது இல்லை. சோ அதுதான் அபின்றவங்க வந்து பேலன்ஸ்ட். எக்ஸாம் அப்படின்னீங்க அப்படின்னா அவளோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோ எது பார்த்துமே நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு தெரியவே தெரியாது. சில நேரம் கேட்பா, அம்மா எனக்கு போன வாரமே அந்த பரீட்சை முடிஞ்சிருச்சுமா அப்படின்பா. நமக்கே அப்பதான் தெரியும் எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்னு, நம்ம தான் டென்ஷனா சுத்திட்டு இருந்திருப்போம். நமக்கே அப்பதான் தெரியும். ஓகே, சோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இருங்க, இங்கேயே இருங்க, ஏன்னா இன்னும் 2 பேர் வந்து அவங்களுக்கு சொல்றதை நீங்க பார்க்கணும். ஸோ பிரியா ராஜு, இட்ஸ் யுவர் டைம். நீங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்றோமோ நீங்க ஃப்ரீயா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கையும் நீங்க 2 பேருக்கும் எப்படி சொல்றோமோ சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆர்த்தி ஐஏஎஸும் ஜவஹர் சாரும் வெயிட்டிங். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நான் கேட்ட உடனே என்ன லெட்டின் பண்ணதுக்கு. 2 பேருமே வந்து என்னோட குழந்தைங்க தான்.
சோ இருந்தாலும் வந்து இதுல வந்து லைவா ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் டைப் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சுபி வழக்கம் போல வந்து நீ அசத்திட்ட, எப்பவும் போல நல்லா பேசிட்ட. சுபியோட ஃபீட்பேக் வந்து என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு செஷன்ல சொன்ன மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கோட சுபிக்கு சொல்லணும் அப்படின்னா, சுபி வந்து கடகடன்னு வந்து பேசுவா. ரொம்ப ஃபாஸ்டா படபடன்னு ஒரு பேசுற கேரக்டர். நார்மலா ஏதாவது ஒண்ணு விதுனாலே முன்னாடி ஓடி வந்து பேசுற கேரக்டர். அதை வச்சு அவளுக்கு சொல்லணும்னா, அட்வொகேட் சுமதி மாதிரி நீ பெரிய பேச்சாளரா வரணும் சுபி. அடுத்து அபி செல்லம் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். பயங்கர கூலா ஈஸியா அவ வந்து யாரையாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணா அபி வந்து சுலபமா கன்வின்ஸ் பண்ணிடும். அசரவே அசராது. அவ வந்து இன்னொரு பேச்சாளர் இருக்காங்க சுமதி அப்படின்னு சொல்லிட்டு, சுமதி ஸ்ரீ மாதிரி பெரிய ஆளா வரணும் அபிகுட்டி. வெரி குட், எக்ஸலென்ட், தேங்க் யூ. இங்க பக்கத்துல கை தட்டுறாங்க. ஓ சோட்டு, வெரி குட். Thank you sir, thank you. And Aarthi IAS and Javagar Krishnan sir, நீங்களும் உங்க பாஷா சொன்ன வணக்கம். என்னோட பெயர் ஆர்த்தி ஜவகர். நான் இப்போ வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு சுபிக்ஷா அபிஸ்ரீயோட பேஜ் கேட்கும் போது எனக்கு உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு. ஏன்னா என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு வேற நாட்டு மொழியை வந்து கற்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளோட தமிழை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. இந்த வயசுல சுபிக்ஷாவும் சரி அபியும் சரி இந்த வயசுல தமிழ்ல இவ்வளவு அழகா பேசுறது உண்மையிலே எனக்குலாம் வெட்கமாவே இருக்கு. ஏன்னா எனக்கு தமிழ் ஃப்ளோ அவ்வளவா கரெக்டா வராது. எழுதுறது வந்து ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பு வரும், அது நான் ஒத்துக்கிறேன். இந்த வயசுல இந்த ரெண்டு பேரும் தமிழ்ல இவ்வளவு அழகா பேசுறது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாவும் கொஞ்சம் என்னைய பத்தி இது பண்ண கொஞ்சம் இதா இருக்கு, அசிங்கமாவும் இருக்கு. என்னடா நம்ம எப்படி இல்லையே அப்படின்னு கில்ட் ஃபீல் அப்படி சொல்லலாம், கில்ட் ஃபீல். சோ எனக்கு வந்து அபி பேசுனது உண்மையிலே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உண்மையிலே நம்ம வந்து மத்தவங்களை பத்தி அப்பா அம்மா அண்ணா இவங்களை பத்தி நம்ம கேர் பண்றோம். ஆனா சின்ன பிள்ளைங்க இவ்வளவு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு எல்லாம் கண்ணீர் வந்துருச்சு. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் டேலண்ட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கவிதா மேம், அவங்க தேங்க்யூ மேம். நீங்க இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது மேம் சொன்னாங்க அவங்களோட டேலண்ட் தான் சொன்னாங்க. பட் ஆனா அவங்க டேலண்டா அவங்க ரெகக்னைஸ் பண்ணது அவங்க அம்மா கிட்ட இருந்துதான். அந்த டேலண்ட் ஒரு டேலண்ட் ரெகக்னைஸ் பண்ற டேலண்ட் அவங்க அம்மா கிட்ட இருந்துதான். சோ அவங்களோட அம்மாக்கு நான் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தரேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் கண்ணா ரெண்டு பேருக்கும். வெரி குட், தேங்க்யூ ஆர்த்தி. தேங்க்யூ மேம். இந்த சுபி அபியை பெற்ற பெற்றோர்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. ஒரு நல்ல மாணிக்கங்களை வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையா கிடைச்சிருக்கு. அந்த குழந்தையினுடைய திறமையை கண்டுபிடிச்சு அந்த திறமைக்கு ஊக்கம் கொடுத்தது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப வீடுகளை இல்லாத நிலைமை இதுதான். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இளைஞர்கள் வந்து ரொம்ப மாணவர்கள் வந்து குழந்தைகள் வந்து தன் பெற்றோர்கள் விருப்பத்துக்கு தான் பிள்ளைய படிக்க வேண்டியதா இருக்கு ஒழிய பிள்ளைகள் விருப்பத்தை நோக்கி போக முடியல. அது நம்ம சார் வந்து ஜெய் சார் வந்து இதை சரியான அடையாளம் காட்டுறாங்க, ஒவ்வொருத்தையும் அடையாளம் காட்டுறாங்க. அவங்க ஃபீட்பேக் பத்தி பேசி இருக்க மீதி ஒரு பெற்றோருக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கான உதாரணங்களை கொண்டாந்து நிப்பாட்ட மீதி மிக அற்புதமான அந்த சுபியினுடைய தமிழ், அபியினுடைய கவிதை, இவங்கெல்லாம் இலக்கியத்துல தமிழ் இலக்கியத்துல ஒரு பெரிய பேச்சாளராக வருவதற்கு வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த நேரத்துல வந்து என்னைய பற்றியே நான் வந்து பெருமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம நடந்து வந்த பாதை சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு வந்து ஒரு காலேஜில் படிக்கும் போது இன்ஜினியரிங் படிக்கும் போது ஒரு ப்ராப்ளம் வந்தது. நானே வந்து கவுன்சிலிங் பண்ணி அவனுடைய விருப்பத்துக்கு நான் மாறினேன். அதனால இன்னைக்கு அவன் வந்து நம்பர் 1 இருக்கான். அதே மாதிரிதான் ஆர்த்தி வந்து ஒரு போஸ்ட் படிக்கிறதுக்கு திருப்பி காலேஜ்ல இருந்து இன்வைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நான் ஐஏஎஸ் போயிடுறேன், ஐஏஎஸ் கோச்சிங் போறேன்னு சொன்ன பிறகு அதுக்கு வந்து நாங்க வந்து சரி அந்த பொண்ணுடைய விருப்பத்துக்கு போகணும்னு சொல்லி நாங்க மாறினோம்.
2 குழந்தைகளுக்குமே அவங்க விருப்பத்துக்காக நாம மாறி இருக்கோம். ஒரு குழந்தை வெற்றி பெற்றுட்டான், இன்னொரு குழந்தை ஜெய்சாருடைய போஸ்டிங்லயே வந்து வெற்றி பெறும்னு நாங்க இப்ப மதியானம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா வந்துருவாங்க. முத கையெழுத்து போடுறப்ப பக்கத்துல இருப்போம். சுபி அபி வந்து ரொம்ப எக்ஸலன்ட் வரணும். இவங்க பேச்சை கேட்டாவே தமிழ் தான் வாழ்க, தமிழ் தான் வளரும்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. நன்றி, ரொம்ப நன்றி. அவங்க பெற்றோருக்கு நன்றி, ரொம்ப நன்றி. வெரி வெரி குட், வெரி குட். அதே நேரத்துல எல்லாரும் உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. இங்க எக்கச்சக்கமா முகநூல்ல ஃபீட்பேக்கா வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் இன்னைக்கு எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் உட்காந்து எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு. அவ்வளவு வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. முதல்ல நான் வந்து அபி கிட்ட கேட்டுட்டு அப்புறம் சுபிக்ஷா கிட்ட வரேன். அபி, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டீங்க. முதல்ல இப்படி கலந்துக்கணும்னு அம்மா தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ மனசுல என்ன ஓடுச்சு, இப்ப வந்து மனசுல என்ன ஓடுது? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், எல்லாரும் வந்து இப்படி பேசுறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப மனசுல என்ன ஓடுது? அப்ப வந்து நான் நல்லா பண்ணுவேன், என்னால முடியும்னு தோணுச்சு. இப்ப வந்து நான் கரெக்டா பண்ணிட்டேன். என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றேன். ஓ அப்படியா? வெரி குட், சூப்பர், எக்ஸலென்ட். Thank you. Fantastic. Thank you so much. Proud of you. சுபி, உங்களுக்கும் அதே கேள்விதான். முதல்ல வந்து அம்மா தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா அம்மா வந்து சொன்னப்போ வாட்ஸ்அப்ல தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தப்ப வந்து என்னடா அம்மா வந்து எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் அப்ப இப்படி சொல்றாங்களே அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, ஸ்பீச் தானே, கொஞ்ச நேரம் தானே படிச்சுக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு, சரி ஓகே போ அப்படின்னு ஜஸ்ட் அம்மா சொன்னாங்க அப்படின்றதுக்காக வந்ததுதான். இப்ப வந்து எக்ஸாம் ஆகுது ஏதாவது இப்ப வந்தது அவ்வளவு ஒர்த். நீ அடுத்த வாட்டி பண்ணும் போது எனக்கு இன்னும் கான்பிடென்டா இருக்கும். எனக்கு வந்து ஓகே ஐயோ நல்லா பண்ணுவோமா அப்படின்றதுனால நான் வந்து எதையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன்ல. ஆமா, எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் ஸ்ட்ரென்த். நீங்க இன்னைக்கு பண்ணது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பேரு. யூ ஹேவ் எக்ஸ்ப்ளோர்ட் இட். உள்ள வந்து பார்க்கறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியுது. அதனால ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கெயின் பண்றீங்க. ஸோ இனிமே இந்த மாதிரி எது வந்தாலுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு ரெடி ஆயிடுவீங்க. ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக். ஹாப்பி டு see all of you. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அந்த தமிழ் வந்து இன்னமுமே காதுல ஒழிச்சிட்டு இருக்கு. நீங்க பேசினது ஒரு விதத்துல, அதாவது சுபிக்ஷா பேசினது ஒரு விதத்துல ஒரு கூஸ்பம்ப் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா, அபி பேசினது ஸ்பீச்லெஸ். இனிமே வந்து வீட்டை விட்டு வெளில போகும்போது எல்லாருக்கும் அபி மோகன் ஞாபகத்துல வரும். அநேகமா மாஸ்கை ஒழுங்கா போடுவாங்க. இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில போகணுமான்னு முதல்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்பாங்க, போகணுமா நாம முதல்ல? அந்த பொண்ணு சொல்லுச்சே, எங்களை பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட கேள்வி நிறைய பேருடைய மனசுல வந்து உள்ள ஓடிட்டு இருக்கும்னு நான் நம்புறேன். பெரும் வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும். ஒரு அழகான ஒரு மாலை பொழுது. நிறைய பேரண்ட்ஸுக்கு, நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து இன்று சிந்தனை, நிறைய வந்து வேற வேற சிந்தனைகள் புதிதாக வந்து ஊன்றப்பட்டிருக்கும். ஸோ உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்வை வந்து நான் முடிக்கிறேன் இப்போ. தேங்க்யூ.